நம்ம தேவோன் மேல கோவமா இருக்கக்கூடிய நயனா உயிரோட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரூபா, நயனாவும் சரி ஜியும் சரி சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? நம்ம தேவோன் ஜங்கு பக்கமே இருந்துருவாங்களா? இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம கண்டினியூவா பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க நயனாவை பார்த்ததும் நீனும் சாங்கலியா உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாக்குறாங்க. கவர்னர் கேக்குறாங்க, என்னம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணை வெளியே நிற்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நயனா அனுப்பிச்சிட்டு கவர்னர் உட்கார வச்சதை பாருங்க. ராஜமாதா வந்து கோவில் கட்டணுங்கிற முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன எப்படி பண்ணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை மனசில் வச்சுக்கோங்க, வேற யாருக்கிட்டையும் சொல்லாம சீக்கிரம் பண்ணி முடிக்க பாருங்க அப்படிங்கிறாங்க. வெளியே நயனா நின்றுட்டு இருக்கிற சமயத்துல இந்த மெய்டும் பார்ப்பாங்க, ஷினியும் பாப்பா. ஷினி பார்த்தா வந்துட்டு நீ எப்படி இங்க இருக்க ஏதுன்னு எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாக, ஆமா நீ எந்த ஸ்டேஷன்ல இருந்தியோ, அதாவது அந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இவரை ஜியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க, அவரை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சது சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நான் என்ன சொல்ல, ஆமாம் அதை நான் கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் அவரை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறப்போ, அவர் வந்து அவரோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டாரு, இப்போ எந்த ஒரு வேலையும் இல்லாமல் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு உடனே அவரை பார்க்கணும், அவரோட வீடு எங்கே இருக்கு, எங்கே தங்கியிருக்காருன்னு தெரியுமா அப்படிங்கிறப்போ, இல்லை அது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி நீ இங்கே அதனால வந்து கேட்ட சமயத்தில் இந்த மாதிரி நான் கிளர்க்காக கவர்னரோட ஆஃபீஸில் வேலை செய்யறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த கவர்னரும் உள்ள ரூபா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ரூபா கிட்ட பேசிட்டு கவர்னர் வந்ததும் அங்கிருந்து 2 பேரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஆஃபீஸுக்கு வந்தாச்சு. கவர்னரோட முகம் சரியில்லை, ஒரு மாதிரி இருக்காங்க. நம்ம நயனாவுக்கு புரியுது என்ன நடந்தது, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த மாதிரி ராஜமாதா தான் நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க, மக்களோட சென்டிமெண்டோட விளையாடுறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம நயனாக்கு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரூபா அன்னிக்காரியை கூப்பிட்டு இந்த மாதிரி நயனா உயிரோட இருக்கா, இப்ப கவர்னர் ஆஃபீஸ்ல கிளர்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்கா, கவர்மெண்ட் ஸ்லேவா அந்த ஐலாண்டுக்கு அனுப்பிச்சா, போற வழியில கொள்ளையர்கள் வந்தாங்க, அட்டாக் பண்ணாங்க, செத்து போயிட்டான்னு பார்த்தா ஸ்லேவாவும் இல்லாம செத்தும் போகாம இங்க வந்து இப்படி நிக்கிறா, அவன் மேல கண்ணுவை அப்படிங்கிறாங்க. அன்னிக்காரி அடியாள் கிட்ட வந்து சொல்லிட்டு சில பேரை வந்து அந்த நயனா ஃபாலோ பண்றதுக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக சாய் பார்க்க வந்திருப்பாங்க நம்மளோட தேவோன்னு. அந்த சமயத்துல சாய் கிட்ட கேட்பாங்க, இன்னைக்காவது அரசரை பார்க்க போறேன், அரசருக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்னு தான் நயனா சொல்லியிருக்காளா அப்படிங்கிறப்போ, இல்லையே தேவோன் ஏன் கேட்குற அப்படிங்கிறாங்க. நம்ம தேவோன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நயனா வந்து அது அரசர்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, பட் எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்க சொல்லி அரசர் சொல்லியிருப்பார் போல இருக்கு, அதனால தான் சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருக்கான்ட்டு நினைக்கிறாங்க. சாயும் வந்துட்டு இல்லையே அப்படி அரசர் தெரிஞ்ச மாதிரியெல்லாம் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்றதுனால நம்ம தேவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி தேவன் அதெல்லாம் ஒன்று இருக்கட்டும், ஆமா அவையும் மேல கோவமா இருக்கா, நீ பாத்தியா 2 பேரும் பேசினீங்களாங்கிறப்போ நம்ம தேவனுக்கு ஞாபகம் வருது, ஆனா எதையும் சாய் கிட்ட சொல்றது இல்ல. அதுக்கப்புறமாக தேவனை பாக்குறதுக்கு மீனா வருவாங்களா, சாய் இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன தேவன் ரொம்ப நேரம் முழிச்சுட்டே இருக்கீங்க, தூங்கலையா என்ன எதுன்னு சும்மா பேசதான் வந்திருப்பாங்க மீனா. அந்த சமயத்துல மீனா பார்த்து தேவன் கேட்பாங்க, மீனா நான் ரொம்ப மாறிட்டேனா, ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி அப்பட்டமா தெரியுதா அப்படிங்கிறப்போ, ஆமா ஆனா நல்லதுதான், நீங்க எதுக்காக மாறி இருக்கீங்க அப்படின்னு தெரியல, ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய ஆளை எதிர்த்து போட்டி போட போறீங்க, அதுக்கு நான் ஒன்னே எனக்கு வந்து கிடைச்ச அட்வைஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருத்தங்களை நீ போட்டி போட்டு அழிக்கணும் அப்படின்னா மொத்தமா அவங்க மீண்டே வராத முடியாத மாதிரி அழிச்சிடணும், அதுதான் நல்லது. கொஞ்சம் நஞ்சம் விட்டா கூட நம்மளுக்கு பின்னாடி ஆபத்து அப்படிம்பாங்க, இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்கன்னு மீனா சொல்றான். அதுக்கப்புறமாக ஜங்கு கூட இன்னொரு அதிகாரி இருப்பாங்க, அவங்கள பாக்குறதுக்காக தான் நம்மளோட தேவோன் வருவாங்க. ஆக்சுவலா எல்லாருமே வந்து உன்னை பாக்குறதுக்கு ஆவலா இருக்காங்கப்பா, அந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, பட் நான் ரொம்ப லக்கியான பர்சன், உன்னை பார்த்துட்டேன், எப்படி இருக்க தேவோன் நல்லா இருக்கு. அதெல்லாம் பேசுனதுக்கு அப்புறமாக, ஆமா சார் இப்போ வந்து ஸ்டேட் எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறப்போ அந்த அதிகாரிக்கு ஷாக் ஆயிடும். யாருக்குமே தெரியாதேப்பா, 1-2 பேருக்கு தானே தெரியும், உனக்கு எப்படி தெரிஞ்சது, என்ன எக்ஸாம் உங்க பையன்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறப்போ, இல்ல நான் சொல்லல அப்படிங்கிறாங்க. நம்ம தேவோனும் இல்ல நானாவே தெரிஞ்சுக்கிட்டேன், ஆக்சுவலா அது சம்மந்தமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஸ்டேட் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறாங்களோ அவங்கள முன்கூட்டியே வந்து எக்ஸாமுக்கான பேப்பர்ஸை பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அந்த அதிகாரியும் சரி ஜங்கும் சரி ஷாக் ஆயிட்டு, இதுக்கு விட்டு ஏதாவது காரணம் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா காரணம் இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஸ்டேட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் சைடு தான் வந்துட்டு பேப்பர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு, அதனால நமக்கு நிறைய நட்டம் ஆகுது, அதனால இதை மனசுல வச்சுட்டு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இதை பத்தி நான் ராஜமாதா கிட்டையும் பேசிட்டேன், அவங்களுக்கு இது ஓகே, ஏதோ ஒரு காஸ்ட் கட்டிங் மாதிரி தானே அப்படிங்கிறப்போ, ஓகே இப்ப நல்ல ஐடியாவா இருக்கு, நான் இதை அறிவிச்சிடுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமாக நயனா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜி வராங்க, வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு மாதிரி இருக்கு, அங்கே கூப்பிட்டு வராங்க. வீடு கிடையாதுங்க, பிசினஸ் நடத்துறதுக்கான செட்டப் எல்லாம் செய்ய சொல்லியிருந்தாரு இல்லையா ஜி, அதுக்கான செட்டப் எல்லாத்தையும் நயனா பண்ணி வச்சிருக்கா. பணம் கொடுத்ததெல்லாம் ஜி தான், அதுதான் ஒரு பெட்டி நடக்க தங்க கட்டிகள் கிடைச்சிருக்கே.
பென்னி கிட்டி ஃப்ரெண்டு கிட்டி கொடுத்து செட்டப் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்படி இவங்க ஒரு பிசினஸ் நடத்துறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ரகசியம் தான், ஒரு சிலருக்கு தான் தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல அந்த கான்ஸ்டபிளுக்கு மட்டும் தெரியும். அந்த கான்ஸ்டபிள் சொல்லுவார், இதை பாருங்கப்பா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன், எனக்கு பிடிச்சதான் பண்றேன், ஆனால் அதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என் வேலையை ராஜினாமா பண்ண மாட்டேன், அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவாங்க ஜி. அது மட்டும் இல்லாமல் ஜி சொல்லுவாங்க, இந்த பிசினஸ் நம்ம ரன் பண்ண போறோம், ட்ரேடிங் பண்ண போறோம், ஆனா இந்த பிசினஸ் நான் தான் பண்ண போறேன், இதுக்கு பின்னாடி நயனா இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறாங்க. ரகசியமா இப்படி பிசினஸ் பண்றது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது இந்த பேப்பர் தயாரிக்கிறதுக்கான மரம் இருக்குமா, அதை நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்குறப்போ ஜங்கும் சரி ரூபாவும் சரி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காங்க. அதுக்கு தேவோன்னு உடந்தையா இருக்கான். ஸ்டேட் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாம் எழுதுறவங்களே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பண்ண போறாங்க. அதன் வகையில பேப்பரோட ரேட்டை ஏற்றி அரசாங்க கஜானாவை அவங்க நிரப்ப பார்க்குறாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், பேப்பர் தயாரிக்கிறதுக்கு பயன்படுற மரங்களை வாங்குங்க, நாமளே பேப்பர் தயாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக ராஜமாதாவை பார்க்கறதுக்காக ஒரு சில விஷயங்களை பேசுறதுக்காக ரூபா வருவா. எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறமாக ராஜமாதா, இந்த கிஃப்ட் நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன், ஆக்சுவலி இது எனக்கு கிஃப்டா வந்தது, ஆனால் ரொம்ப விலை மதிப்புள்ள பொருளாக இருக்கு இல்லையா, உங்ககிட்ட இருந்தால் நல்லா இருக்கும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ அதை பார்த்து ராஜமாதா இது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறப்போ யாரு கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா ராஜமாதா கேட்பாங்க. ரூபாவே பயந்துடுவா. அதுக்கப்புறமாக இவ்வளவு கோமா கேட்கிறப்ப யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லாமே இருப்பா. ரூபா சொல்லிட்டா. ராஜமாதாவோட பர்சனல் பாடிகார்டு ஜெயிலுக்கே அந்த சிங்சா சீஃபை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போறப்போ கேட்டுட்டே தான் போயிருப்பாங்க, இந்த ஹேர்பின் உனக்கு எங்க கிடைச்சது, ரொம்ப விலை மதிப்பு உள்ளது அப்படின்னு கேட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அதனால அது ஜெயில இருக்கிற மற்ற அதிகாரிகளுக்கும் தெரிய வந்திருக்கும். இங்க இந்த ஜிங்சா ஆஃபீஸரை போட்டு டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஐயோ, எனக்கு அது ஜெயிலுக்குள்ள தான் கிடைச்சிச்சு, ஜெயில ஒரு ரூம் கிளீன் பண்றப்ப கிடைச்சது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஜிங்சா ஆஃபீஸர் சொல்றது உண்மைதான், ஆனா அதை அந்த அதிகாரிகள் நம்புறது கிடையாது. அதுக்கப்புறமாக குக்கிங் லேடி வார்டனை தனியா கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமாக உங்க ரூமை கிளீன் பண்ணப்போ டிராயர்ல ஒரு பாக்ஸ் இருந்தது, அது ஒரு ஹேர்பின் இருந்தது, அது என்ன ஏதுன்னு தெரியல, கொஞ்சம் விலை மதிப்புள்ளதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அது ஜிங்சா சீஃப் கிட்ட கொடுத்தேன். அது அவர் எங்க கொண்டே கொடுத்தாரு ஏதுன்னு தெரியல, அதுக்காக இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது ராஜமாதாவோட பர்சனல் பாடிகார்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ, என்னது எங்கெங்கயோ பிரச்சனை போகுது, ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் நான் என்ன உட்காந்து யோசிப்பா. கவர்னர் ரொம்ப மனவேதனைப்பட்டு பேசுவாரு. ராஜமாதா திடீர்னு கோவில் கட்டணும் அப்படிங்கிற பணியை கையில ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா மக்களை முட்டாளாக்குறதுக்கு தான். எப்பெல்லாம் அரச குடும்பத்தை சேர்ந்த ராஜமாதாவோ ராணியோ இல்ல அரசரே கூட பவர் நம்ம கிட்ட இருந்து கம்மி ஆகுது, மக்கள் நம்மளை நம்ப மாட்டேன்றாங்க, மக்களுக்கு நம்ம மேல ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி திடீர்னு கோவில் கட்டுறது, நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ண போறேன், சாமி கும்பிட போறேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்களாம். அதன் வகையில ஐயோ ராஜமாதா ராணி அரசெல்லாம் நம்மளுக்காக தானே பண்றாங்க அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களாம். அவங்க பவர் கெயின் பண்றதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப அதை ராஜமாதா யூஸ் பண்றாங்க, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சுட்டு இருக்கிற நயனாக்கு டக்குன்னு நம்ம அரசரோட ஞாபகம் வருது. ஏன்னா அரசர் சொல்லியிருந்திருப்பாரு, இந்த நாட்டை பத்தியும் உனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கோ அத்தனையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், இதுக்கப்புறமாக நீ என்னை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழி இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நாம அந்த சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் கிட்டே போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு ஏன்னா நினைக்கிறா. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு வருவாங்க. இந்த மாதிரி கவர்னர் சொல்ல சொன்னாருங்க, உங்களுக்கு இன்னைக்கு வேலை முடிஞ்சுதான், நீங்க உங்களோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னாங்க. அப்படிங்கிறப்போ சரிம்மா, நான் இப்போ அரண்மனை விட்டு கொஞ்சம் வெளியே போறேன், கவர்னர் சார் ஏதாவது கேட்டார்னா நான் வெளியே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை விட்டு வெளியே ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்கும். அதில் ஒரு கடைக்கு இந்த மாதிரி இந்த அதிகாரியை நான் பார்க்கணும், அதாவது சீக்ரெட் இன்ஸ்பெக்டரா நம்ம அரசர் தான் சொல்றாங்க, என் பேர் நயனா, இப்படி நான் சொன்னா நான் அவரை மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்படிங்கிறப்போ சரிம்மா நான் இன்ஃபார்ம் பண்றேன், ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குமே, பரவாயில்ல, நான் கவர்னர் ஆஃபீஸில் கிளர்க்கா வேலை செய்கிறேன், அவர் சந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க, நான் எவ்வளோ நேரம் வேணா வெயிட் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்போ கமிஷனரை பார்ப்பாங்க. சார் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றப்போ எப்படி இருக்கேன் நயனா, நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி வந்திருக்க போல இருக்கு, என் கூட வானு கூப்பிட்டு போவாங்க. நயனா அரண்மனை விட்டு வெளியே வந்தாலே அவ எங்க போறா ஏது போறான்னு கண்காணிக்கிறதுக்காக அடியால செட் பண்ணியிருப்பாங்க. இப்படி நயனா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. நயனாவை எங்க கமிஷனர் கூப்பிட்டு வந்திருப்பாருன்னா அரசரோட பர்சனல் மேடை பாக்குறதுக்காக தான். ஆனா அந்த வீட்டுக்குள்ள வர்றது கூட அந்த அடியால் வச்ச ஆள் வேவ பாத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுமே அங்க இருக்கிறது ஜேட் லேடி தான். ஜேட் லேடி நம்ம நயனாக்கு தான் தெரியுமே. வணக்கம் வச்சுட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நயனா ஒன்றும் புரியாம இருக்கிறப்போ அப்ப கமிஷனர் சொல்லுவாங்க, உள்ள போனா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேட் லேடி தான் கூப்பிட்டு போவாங்க. அப்ப சொல்லுவாங்க, இப்ப நீ பார்க்க போறவங்க அரசருக்கு பர்சனல் மேடா இருக்கிறவங்க, அதனால கொஞ்சம் பணிவா பேசுமா அப்படிங்கிறாங்க. அங்க உட்கார்ந்ததுமே அரசரோட பர்சனல் மேட் கேட்பாங்க, உன் அம்மா கேபியை பத்தி சொல்லு அப்படிங்கிறப்ப நம்ம நயனா திருன்னு முழிப்பா. அப்பதான் ஜெயிட் லேடி சொல்லுவாங்க, உன்னோட அம்மா பேர் கேபிங்கிறது கூட உனக்கு தெரியாது, ஆனா நீ கேபியோட பொண்ணா இருக்கலாமோ என்னமோ தான் நாங்க சந்தேகப்படுறோம், உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்படிங்கிறப்போ அதுவே தான் சொல்றாங்க. நயனாக்கு என்ன தெரியும், எங்க அம்மா நிறமாச கர்ப்பிணியா இருந்தாங்க, அப்ப வயிற்றுல இருந்தது நான் தான், எங்க அம்மாவை யாரோ கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, கத்தி குத்தோடு இந்த மாதிரி ஜெயிலுக்கு முன்னாடி விழுந்தாங்க, அப்போ வார்டன் தான் எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் பிறந்ததுமே என் அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்கு காரணம் அவங்களுக்கு விழுந்த கத்தி குத்து தான், என்னோட வளர்ப்பு தந்தை அப்படிங்கிற ஒரு வார்டன் அவர் தான் எனக்கு இது எல்லாத்தையும் சொன்னாரு, என் அம்மா எனக்கு விட்டுட்டு போனது இந்த 2 ஜேட் மோதிரம் தான் அப்படின்ட்டு கொடுக்க. இது எல்லாத்தையும் பார்த்தவங்க சொல்லுவாங்க, இதை பாருமா, நீ உண்மையிலே கேபியோட பொண்ணு அப்படின்னா
நானும் அவளும் வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா நாங்கள் பேலஸில் ஒன்றா தான் வேலை செஞ்சோம், என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம நயனா வெளியே வரப்போ கமிஷனர் சொல்லுவாங்க, இப்போ நீ கிளர்க்கா கவர்னர் ஆஃபீஸில் தானே வேலை செய்கிற அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நயனா, நான் ஒரு காலத்தில் ஸ்பை, மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் மறக்கல. பாரு நயனா, நான் உனக்கு நிறைய வந்து கடன் பட்டிருக்கேன். ஏன்னா பார்க் இறந்து போனதுக்கு பின்னாடி நான் உன்னை மாட்டி விட்டது, என்னால் நீ பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. அதனால உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னை வந்து பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ எனக்கு வேற வழி இல்லை, ஜங்கோட ஆர்டரை நான் கேட்டு நடக்க வேண்டியதாக போச்சு. ஆனால் இதுக்கப்புறமாக நான் ஜங்கோட ஆர்டர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியுது இல்லை, பார்த்து பத்திரமா இருந்து அப்படியே வெளியே கூப்பிட்டு வருவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த அடியால் செட் பண்ணால் பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஜேட் லேடி ஓடி வந்து கேட்பாங்க, அதாவது கிங்கோட மேடு கிட்ட, சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறப்போ, இந்த நயனா முகத்தில் நான் என் ஃப்ரெண்டு கேபியை பார்க்குறேன். எஸ், எனக்கும் அதே தான் தோணுச்சு. அப்படியே கேபியோட ஜாடல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேபியோட பொண்ணு தான் நயனா அப்படிங்கிறதும் அம்மா பேர் இதுதான் அப்படி நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாமா அப்படிங்கிறப்போ, இல்லை இப்போ நயனாக்கே நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஜங்கு ரூபாவும் இவளை வந்து கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவ பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கா. இப்போ நம்ம அவளை பற்றின எல்லா உண்மையும் சொல்றது இந்த நயனா பொண்ணோட உயிருக்கே ஆபத்தா இருக்கலாம், நல்லா பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படி இருந்தா கேபி தான் இந்த நயனாவோட அம்மா அப்படின்னா அப்பா யாரா இருக்கும் அப்படிங்கிற சமயத்துல இந்த கிங்கோட மெய்டு வந்து யோசிக்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருக்கு. நானும் கேபியும் பேலஸ்ல மெய்டா வந்து வேலை செஞ்ச சமயத்துல கேபிக்கு பேலஸ்ல வேலை செய்யக்கூடிய பேலஸ் கார்டை வந்து ஒருத்தர் பிடிச்சிருந்தது. ரொம்ப வந்து அவரை பத்தி என்கிட்ட பேசியிருக்கா. ஒருவேளை அவரு தான் வந்துட்டு இந்த நயனா பொண்ணோட அப்பாவா இருப்பாரோன்னு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அடியால் வந்து அன்னிக்காரி கிட்ட சொல்றான், இந்த மாதிரி இந்த நயனா வந்துட்டு இந்த கமிஷனரை போய் பார்த்தா, அந்த கமிஷனர் நயனா வந்துட்டு கிம்மோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளவு நேரம் இவங்க எந்த வீட்டில் பேசினாங்களோ அது கிம்மோட வீடு தாங்க. இப்பதான் வந்து அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்காரு அந்த கிம் தான். உடனே வந்து இந்த அன்னிக்காரி ரூபா கிட்ட சொல்ல, நான் நினைச்சேன் இவ வந்து அடங்குற ஆளே கிடையாது, ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இருக்கட்டும், கையை கழவமா பிடிப்படுவா, நல்லா ஃபாலோ பண்ண சொல்ல அப்படிங்கிறாங்க. இங்க ஜியை பார்க்கணும்னு எப்படியோ கஷ்டப்பட்டு ஜி எந்த இடத்துக்கு வருவாருங்கிறத கூட கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு ஷினி போயிடுவா. ஜி முன்னுக்கு நின்று, என்ன மன்னிச்சிருங்க, என் அம்மா அப்பாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஜி கண்டும் காணாம போயிடுவாரு. அங்க நின்றுட்டு ரொம்ப ஒரு மாதிரி கதறி அழுவா. இதை பாக்குறது ரெண்டு மேடுக்கும் என்னதான் இந்த பொண்ணு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் ஷினி பாவம் இல்ல, வளரத பார்க்க முடியல, கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ராஜமாதா வந்து உங்களை பார்க்கணும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவோனுக்கு நியூஸ் வருது. தேவோ நாங்கள் கிளம்புற சமயத்தில் ராஜமாதாவை பார்க்கறதுக்காக ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டு வந்திருப்பாங்க. என்ன பண்ணீங்க, விசாரிச்சிங்களா, இந்த ஹேர் பின் எங்கே கிடைச்சதுன்னு அந்த ஆள் சொன்னானா அப்படிங்கிறப்போ, நல்லா விசாரிச்சிட்டோம், அந்த ஜெயிலுக்குள்ளதான் க்ளீன் பண்ணுறப்ப கிடைச்சதுன்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி, நீங்கள் அந்த நாள் விசாரிச்சிருக்கீங்களே, உங்கள் ஜட்மெண்ட் பொறுத்து அந்த ஆள் உண்மைதான் சொல்கிறான் அப்படிங்கிறப்போ, ஆமாம்மா உண்மையை தான் சொல்கிறான், அந்த ஜெயிலில் தான் எனக்கு இந்த ஹேர் பின் எங்கேயோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அது உண்மையாகவே இருக்கட்டும், அந்த சிங்ச் ஆஃபீஸர் சொல்கிறது உண்மையினே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த ஹேர் பின் எப்படி ஜெயிலுக்குள்ளே போச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தேவன் வருவாங்க. சொல்லுங்க ராஜமாதா, கூப்பிட்டீங்களாமே அப்படிங்கிறப்போ, ஆமாப்பா, ஆமாம், நான் உனக்கு வந்து ஃபண்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டேன் இல்லையா, அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படிங்கிறப்போ, இந்த வர்ற எக்ஸாம் எழுத வர்றவங்களே வந்து பேப்பர் வாங்கிக்க சொல்லி அந்த மாதிரி ஒரு புது ரூல்ஸை போட்டிருக்கேன். அதன் வகையில் நிறைய பணம் கிடைக்கும், அந்த பேப்பரை எச்சா விற்கலாம், அதன் வகையில் நிறைய டேக்ஸ் பே பண்ண சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அப்படி ஃபண்டு கிடைக்கும் அப்படிங்கிறப்போ ராஜமாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடடே, உனக்குள்ள இவ்வளோ ஒரு திருட்டத்தனம் இருக்குன்னு நினைக்கவே இல்லைப்பா, புரிச்சு போயிட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதுக்கப்புறமாக சாயை பார்க்கறதுக்காக நயனா வருவா. அங்கே வந்ததும் சாய் சொல்றது, எனக்கு என்னமோ நீ தேவோன்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க போல இருக்கு. தேவோனுக்கு ஜங் அவங்க அப்பா பண்ற ஹெல்ப்னால அவன் அங்க இருக்கான் அப்படிங்கிறனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை தவிர்த்து நீ ஜங்கு கூட சேர்ந்துட்டதுனாலே நீ தேவோனை தப்பா எடுத்துக்காத. நீ செத்து போயிட்டே நாங்களாம் நினைச்சப்போ நீ சாகல, நீ உயிரோடு இருப்ப அப்படிங்கிறதுக்காக அந்த கொள்ளையர்கள் இருக்கிற இடத்துக்கு உன்னை தேடி வந்தவன், அதை காப்பாத்துறதுக்கு படாத பாடுபட்டவன், அவனை தப்ப எடுத்துக்காத அப்படிங்கிறப்போ, இதை பாரு சாய், இங்க நான் வந்து உன்னை பார்க்கணும் பேசணும்னு சொன்னது இந்த விஷயத்துக்காக இல்லை, இதை பத்தி பேசுறேன்னு இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி நயனா, உனக்கு காலம் போக போக தேவோனை பத்தி புரியும். சரி, எதுக்கு என்ன கூப்பிட்ட என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, நீயும் உங்க கூட ஒரு பையனும் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, நீங்க 2 பேரும் போயிட்டு அந்த அடியாள் கிட்ட மன்னிப்பு கேட்டு வேலைக்கு சேர்ந்துக்கோங்க. என்னன்னா நான் வளர்ற, சேர்ந்துக்கோங்க, கண்டிப்பா ஈஸியாக உங்களை வேலைக்கு எடுத்துக்க மாட்டான், பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான், அடிப்பா, அவமானப்படுத்துவான், பட் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நயனாவும் இப்போ சேர்த்துக்க மாட்டேங்கிறான், நயனா வந்து கிளர்க்கா வேலை செய்யறான், அப்படி இப்படின்னு எதை வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா அந்த அடியாள் கிட்ட எப்படியாவது வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதன் பிரகாரமே இவங்க 2 பேரும் பண்றாங்க. அந்த அடியால் உடனே வேலைக்கு எடுத்துக்குவானா, எடுத்துக்கிறது கிடையாது, அவமானப்படுத்துறான். இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ, இந்த சொசுருவை சேர்ந்த அந்த ஹெட் லேடி வெளியே மார்க்கெட்டுக்கு வந்த சமயத்துல அவங்க கிட்ட பணம் திருட பார்த்து இந்த பொண்ணு மாட்டிப்பா. சாய் கூட ஒரு பொண்ணும் பையனும் இருப்பாங்க. சாய் கூட அந்த பையன் போயிட்டாங்க, இந்த பொண்ணு திருடி மாட்டிக்கிறா. இந்த பொண்ணு சொசுருக்கு கூப்பிட்டு வந்து அந்த சொசுருல இருக்கிற மற்ற லேடிஸ் எல்லாம் எப்படி வந்து கெட்டப்பெல்லாம் வந்து வச்சுப்பாங்களோ அதே மாதிரி மேக்கப் பண்ணி விடுறாங்க. இதை பாரு, உனக்கு பாட்டு டான்ஸ் நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்போம், நீ ரொம்ப அழகான பொண்ணா இருக்க, இதுக்கு திருட்டு வேலையெல்லாம் உங்க லைஃபையே மாத்திரம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ஒத்துக்கிறா. இது எல்லாமே நம்ம நயனாவோட பிளான் தாங்க. அந்த லேடி வருவாங்க, அவங்க தான் சொசுருவோட ஹெட் லேடி, அவங்க கிட்ட திருடுற மாதிரி திருடு, அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, அதை ஓகேன்னு எடுத்துக்கோ, சொசுருல வேலை செய்யன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம நயனா கெஸ் பண்ண மாதிரியே நடந்திருக்கு.
இங்க பென்னோட ஃப்ரெண்டும் கஷ்டப்பட்டோம் அங்க இங்கே நனைஞ்சு பேப்பர் தயாரிக்கிறதுக்காக உதவக்கூடிய அந்த மரம் வெட்டி வெட்டி விற்பாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வாங்குறாங்க, பேப்பர் தயாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அன்னிக்காரிக்கு அந்த பேப்பர் தயாரிக்கிறதுக்கான அந்த மரம் கிடைக்க மாட்டேங்குது, டிமாண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பொருள் டிமாண்ட் ஆகுதுன்னு என்ன ஆகும், அந்த பொருளோட ரேட்டு கூட ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இப்போ பேப்பர் செய்யறதுக்கு மரமும் கிடைக்கிறது இல்லை, அப்படியே மரமும் இருந்தாலும் டபுள் த ரேட்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க மட்டும் புலம்புறது இல்லை, பிசினஸ் மேன் சைடும் புலம்புறாங்க. நான் இதை பத்தி போய் தேவன் கிட்ட பேசுறேன், ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவோம் அப்படிங்கிறப்ப பிசினஸ் மேன் என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே தேவன் கிட்ட பேசுவாங்க. தேவனுக்கு ஒன்றும் புரியல. அந்த சமயத்தில் தான் அடியால் சொல்லுவாங்க, இதை பாருங்க, நேற்று வரைக்கும் ஒரு மரம் டபுள் த பிரைஸா இருந்தது, இப்போ ட்ரிபிள் த பிரைஸா மாறிடுச்சு, என்ன பண்றது அப்படிங்கிறப்ப தேவன் நல்லா யோசிச்சுட்டு, இதை பாருங்க, டபுள் த பிரைஸோ ட்ரிபிள் த பிரைஸோ இன்னும் 4 டைம்ஸ் அந்த பிரைஸ் எச்சானாலும் பரவாயில்ல, அந்த மரத்தை வாங்கி பேப்பர் செய்ய ஆரம்பிங்க, நாம வைக்கிறது தானே ரேட்டு, விலை அதிகமாக வச்சு வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக இந்த சிங்ச் ஆஃபீஸர் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறதுனால அவர் விட்டுடுறாங்க. அவரும் முடியாம முட்டி முணங்கி இப்படியே தவழ்ந்து தான் வராரு ஜெயிலுக்குள்ள ஆஃபீஸ் ரூமுக்கு வந்ததும் வார்டனையும் குக்கிங் லேடியும் கூப்பிட்டு, ஏ குக்கிங் லேடி, நீ தானே இந்த ஆளோட ரூமை கிளீன் பண்ணப்போ அந்த பாக்ஸ் கட்ஸ்ன்னு எடுத்து கொண்டு கொடுத்த, ரூமில் தான் கிடைச்சது, உனக்கு எங்க அந்த ஹேர்பின் கிடைச்சது அப்படிங்கிறப்போ, ஹேர்பின்னா என்ன சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, நிஜமா தெரியாது அப்படின்னு கேட்கறதுக்கு தெரியவே தெரியாதுன்னு வார்டன் சாதிச்சிடுறாரு. இந்த பக்கம் இந்த பேப்பர் செய்யறதுக்கான மரத்தோட ரேட்டெல்லாம் எச்சாயிடுச்சு, நாம போதுமான அளவுக்கு பேப்பர்லாம் செஞ்சு வச்சிருக்கோம், இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்னு ஃப்ரெண்ட் எல்லாரும் கேட்குற சமயத்தில் நம்ம நயனா சொல்லுவாங்க, ஜியோ அங்கே தான் இருப்பாங்க. நயனா இந்த எக்ஸாமே நாங்கள் கேன்சல் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படிமா நீ பண்ணுவ அப்படிங்கிற சமயத்தில் இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா அரசரோட பாடி கார்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நயனா உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கா, நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப சரி இன்னைக்கு நைட்டு போய் பார்க்கலான்னு அரசர் ரெடி ஆயிட்டாங்க. நயனா ஒரு ஷாப்ல தானங்க தகவல் கொடுத்துருப்பா, அப்ப கூட சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் லீ ஹவான் அப்படிங்கிற பேர் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து அரசர் அப்படிங்கிறது நயனாக்கு தெரியாது. அரசர் நயனாவை பார்க்கறதுக்காக வராங்க. சொல்லு நயனா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, இந்த மாதிரி ஸ்டேட் எக்ஸாம் வரப்போகுது உங்களுக்கு தெரியுமா, தெரியும், அதுக்கே அரசர் அப்ரூவர் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசரே சொல்ல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நயனா எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த மாதிரி பேப்பரோட ரேட் கூட போகுது, ரூபாவோட ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் மேனோட ஆர்கனைசேஷன் மட்டும் தான் பேப்பரை தயாரிக்க போறாங்க, அதை எச்சு விலைக்கு விற்க போறாங்க, அந்த பணத்தை வச்சு ராஜமாதா கோவில் கட்ட போறாங்க, இதுக்கு பின்னாடி இவ்வளவும் இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி நான் அரசர் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசரே சொல்றாரு. அதுக்கப்புறமாக நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், சில நாட்களுக்கு முன்னாடி ரூபா கவர்னரை பார்க்கணும்னு கூப்பிட்டு விட்டு இருந்தாங்க, கூட நானும் தான் போயிருந்தேன். அந்த சமயத்தில் தான் தெரிய வந்தது, மக்களோட சென்டிமெண்டோட ராஜமாதா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கோவில் கட்டுறது இது எல்லாமே மக்கள் தன் மேல அதிருப்தியா இருக்கிறப்போ அதை நல்ல விதமா மாத்துறதுக்காகவும் மக்கள் தன்னை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னோட பவரை கூட்டிக்கிறதுக்காகவும் இந்த கோவில் கட்டுறதெல்லாம் பண்றாங்களா ராஜமாதா அப்படிங்கறத சொல்ல, ஓ இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு அரசருக்கு இப்பதான் புரியுது. ரூபா தான் ஸ்பை பண்ண சொல்லியிருப்பா இல்லையா நயனாவை, அப்படி ஒரு ஆள் அப்படியே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறப்போ இந்த அரசரோட பர்சனல் பாடி கார்டு தடுத்து நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அரசர் பேலஸ்க்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்கு, இந்த மாதிரி ரூபா தான் நயனாவை ஃபாலோ பண்றதுக்கு ஆல் செட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக அடுத்த நாள் ஜங்கு இன்னொரு ஆஃபீஸரும் வருவாங்க. ஸ்டேட் எக்ஸாம் நடக்க போகுது, அதுக்கான டேட்டு டைம் எல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்க பார்த்து ஓகேன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருங்க அப்படிங்கிறப்ப அரசர் ஸ்டேட் எக்ஸாம் நான் கேன்சல் பண்றேன் அப்படிம்பாங்க. அரசரே ராஜமாதா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ, ஆனா ஃபைனல் பெர்மிஷன் நான் தானே கொடுக்கணும், ஆரம்பத்துல நீங்களும் ஓகே தான் சொன்னீங்க, அப்ப வாய் வார்த்தையில சொன்னேன், இப்போ ஃபைல்ல சீல் வைக்கணுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. ராஜமாதாவோட காதுக்கு வருது. அவங்க உடனே அரசரை பார்க்க போறேன்னு கிளம்பிடுறாங்க. ஆனா அரசரோட சேம்பருக்குள்ள போக முடியல, ஏன்னா அரசர் சொல்லியிருப்பாங்க யார் வந்தாலும் அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் வர்றது ராஜமாதாவே இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதனால்தான் ராஜமாதா எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டரை தான் நாங்க ஃபாலோ பண்றோம், நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி நிற்க கத்துன்னு கத்துவாங்க. அரசரை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ராஜமாதா, இந்த நாட்டுக்கு உங்களை பெத்த அம்மா அப்படிங்கிறப்ப அரசரே வெளியே வருவாங்க. ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, உங்களை நான் பார்க்க விரும்பல, ஏன் அவாய்ட் பண்றீங்க ராஜமாதா கேட்க, ஏன்னா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால என் மனசு மாற போறது கிடையாது அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. அகைன் சேம்பருக்குள்ள இல்ல வாக்கிங் போறதுக்கு. இங்க ஸ்டேட் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு தெரிய வரப்போ தேவோனுக்கு ஷாக்கா இருக்கு. இந்த பக்கம் ஜி மூலியமாக ஸ்டேட் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வர நயனாக்கு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான், தேவோன் வெக்குன்னு போயிட்டு ஜங்க பார்க்க போவாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒன்னும் பண்ண முடியல, ராஜமாதா அனுமதி கொடுத்துட்டாங்க, ஆனா அரசர் ஸ்டேட் எக்ஸாமுக்கு அனுமதி கொடுக்கல, சோ கண்டிப்பா எக்ஸாம் நடக்காது அப்படிங்கிறாங்க. நம்ம தேவோனுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் நம்ம நயனாவை ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒரு ஆள் அரசரோட பாடி கார்டு கிட்ட மாட்டிப்பாங்க இல்லைங்களா, அவங்க இந்த அடியால் அடிக்கிறான். ஏண்டா ஒரு சின்ன பொண்ணை உன்னால ஃபாலோ பண்ண முடியலையா, இப்படி மாட்டிக்கிட்டு நிக்கிற, சரி அந்த பொண்ணு கூட இருந்தது யார் அப்படிங்கிறப்போ ஒரு நோபல் மேன், பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுறாரு. அப்படியா, ஒரு வாட்டி அந்த பொண்ணை நம்ம பிடிக்க போறப்போ கூட ஒரு ஆள் இருந்தானே அவனான்னு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரையும் நம்ம தேவோன் பார்க்க வர சொல்றாங்க. வந்ததுக்கு அப்புறமாக சொல்றாங்க எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அன்னிக்காரி ஒரு பக்கம் குதிக்கிறா, பிசினஸ் மேனோட அந்த மேனேஜர் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் குதிக்கிறாங்க. நாங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா, உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பேப்பர் தயாரிக்கிறதுக்காக பயன்படுற மரம் 3 மடங்கு ரேட்டா இருந்தது, வாங்கி வச்சிருக்கோம், என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. பட் நம்ம தேவனால எதுவும் பண்ண முடியறதில்ல, இதுதான் நிலவரம்னு சொல்லிடுறாங்க. இங்க ஜியையும் நயனாவும் தான் காட்டுறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், நயனா என்னம்மா ஸ்டேட் எக்ஸாம் கேன்சல் ஆகுங்கிற, கேன்சல் ஆகுது,
இதான் ஆவியே வந்து உன்னை ப்ரொசஸ் பண்ணிடுச்சா? எப்படி இதெல்லாம் நடக்குது? நீ கவர்னர் ஆஃபீஸ்ல சாதாரண கிளர்க்கு தானே, எப்படி இதெல்லாம் முடியுது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் அப்படிதான். இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது நம்ம பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் வச்சிருக்கவங்க கூட சேர்ந்து ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் அன்னிக்காரி மூலியமாக இது ரூபாக்கு தெரிய வருது. ரூபா பயங்கர கோபத்தில் போயிட்டு ஜங்கு கிட்ட கேட்கறதுக்கு ஜங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இது நம்ம கையில இல்லை, திடீர்னு அரசர் வந்துட்டு ஸ்டேட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஷினியை தான் காட்டுறாங்க. ஜி எங்கே தங்கியிருக்காருன்னு தெரிஞ்சதும் அங்கேயே கிடையா கிடக்குறாங்க. டெய்லி காலையில் வந்து நின்றுக்கிறாங்க. மெய்டெல்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா, வாமா போகலாம், உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு என்னதான் கெஞ்சினாலும் அவங்க வர்றதில்ல. அதுக்கப்புறமாக இந்த அடியாள் கிட்ட கெஞ்சி கூத்தாடினதுனால சாய் கூட இருந்த பையனையும் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்னென்ன தகவலை வந்து கலெக்ட் பண்ண முடியுமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தன்னை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் என்ன சென்ஸ் பண்ணிட்டா காத்திருந்து அந்த ஆளை அடிச்சு போடுறா. அதுக்கப்புறமாக ஜங்கு ரூபாவும் ராஜமாதாவை பார்க்க வராங்க. அரசர் இந்த மாதிரி ஸ்டேட் எக்ஸாமுக்கு நோ சொன்னதுக்கு பின்னாடி அந்த கிம் இருப்பாரோன்னு தோணுது. இந்த கிம் பக்கம் தான் அரசர் ரொம்ப சாஞ்சிருக்காரு. அதனால தான் அந்த கிம்முக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரா பதவியில கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு அந்த டவுட் இருக்கு அப்படின்னு சொல்ல ராஜமாதாவும் அந்த கோணத்துல யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசரை பாக்குறதுக்கு அரசரோட அண்ணா வராங்க. அரசரும் இந்த அண்ணாவும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமாங்க ஒரு மாதிரி ஆயிடுது தேவனுக்கு. தனியா உட்காந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க வந்து மீனா பார்த்து இதெல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றப்போ இந்த சாய் கூட ஒரு பொண்ணு இருப்பா இல்லைங்களா, அந்த பொண்ணு கூட இப்போ இங்க தானே சொசூரில் தானே இருக்கு, அவ இதை ஒட்டு கேட்கறா. அதை மற்ற பொண்ணுங்க பார்த்துட்டு என்ன பண்ற அப்படின்னு அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக நம்ம நயனா தனியா உட்காந்து நம்ம தேவனை பத்தி தான் யோசிப்பா. ஆரம்பத்துல இருந்து தேவனை பார்த்ததுல இருந்து தேவனை நயனாக்கு பிடிக்கும். அதுல இருந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறா. இது எல்லாத்தையும் தள்ளி நின்று நம்மளோட தேவனும் பாக்குறாரு. தேவன் மனசுக்குள்ளேயே நயனா நீங்க தான் இருக்கியா, நல்லா இருக்கியா, எனக்கு என்னமோ நான் செத்துருவேன் போல தோணுது, நான் சாகிறதுக்குள்ள உன்னை பார்த்தது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. என்னை யாரோ பாக்குற மாதிரி இருக்கேன். நயனா திரும்பி பாக்குறப்ப அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமாக ஜெயிலுக்கு சில அதிகாரிகள் வராங்க. அவங்க வந்தவங்க இந்த ஜிங்சா ஆஃபீஸர் தானே இப்போ சீஃபா இருக்காரு, இவர் நிறைய கோல்மால் வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுனால உங்களை வந்து இந்த பதவியில இருந்து தூக்கிட்டு பழைய சீஃபே நாங்க நியமிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சீஃபை வந்துட்டு இதுதான்டா காலச்சக்கரம் அப்படிங்கிறதுங்கிறப்போ இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, நொந்து போய் உட்காந்து அழுவாரு. அப்பதான் ராஜமாதாவோட பாடி கார்டு விசாரிச்சப்ப சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஹேர்பின் வந்து ஜெயிலுக்குள்ள எங்க கிடைச்சதுன்னு சொல்றேன் இல்லையா, அது எங்க கிடைச்சதுன்னு நீ கண்டுபிடிச்சு சொன்ன அப்படின்னா ராஜமாதாவுக்கு வந்து மேல நம்பிக்கை வரும். உனக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ இல்ல உனக்கு இன்னும் நிறைய ஹையர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கோ அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரி அதுலயாவது நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு எகைன் வார்டன் கிட்ட வந்து டே சத்தியமா அந்த ஹேர்பின் பத்தி உனக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ அட போங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமாக பிசினஸ் பண்ற எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு முக்கியமான அறிக்கையை வந்து நான் சொல்ல போறேன் அப்படின்னு தேவன் சொல்றாங்க. அதுல இதுக்கப்புறமாக நீங்க ஷிப்பிங் பண்றது ட்ரேடிங் பண்றது எல்லாத்துக்கும் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. தேவனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, ராஜமாதாக்கு பணம் வேணும். இந்த எக்ஸாமுக்காக பேப்பர் வாங்குறதுல பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தாரு, முடியல. அதனால டாக்ஸை பாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. அன்னைக்கு அறிவு தனியா கேட்பா, இதை பாருப்பா எல்லாரும் வச்சிருக்கிற பிசினஸ் வந்து ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொரு சின்ன பிசினஸா இருக்கும் பெருசா இருக்கும், எல்லாராலையும் வந்து தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அது ஏன் பிரச்சனை இல்லை, எப்படி சர்வே ஆகணுங்கிறது உங்க பிரச்சனை, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. பிசினஸ் மேனால இதை ஏத்துக்க முடியல, என்னடா இந்த பையன் இப்படி இருக்கானு அப்படின்ட்டு ஒரு கோபத்துல வந்துருவாரு. ஆனா மனசு கேட்கறது இல்லை. எகேன் தேவனை பார்க்க வராங்க. தேவன் நான் நிஜமா உன்னதான் பாக்குறேன்னா எனக்கு தெரியவே இல்லப்பா அப்படின்னு பிசினஸ் மேன் ரொம்ப சங்கடப்பட்டு பேசுவாங்க. தேவன் ரொம்ப ஸ்டெபனா இருக்காரு. நான் வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ நீ ஜங்கு கைக்கும் ரூபா கைக்கும் ரொம்ப போயிட்ட போல இருக்கு அப்படிங்கிறப்போ அது உங்களோட மைண்ட், நானா தான் இருக்கேன் அப்படின்னு தேவன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடாவும் ஆட்டிடியூடோடும் நடந்துப்பாங்க. அதுக்கப்புறமாக இந்த ரூபாவோட வீட்டில் கிச்சன்ல எனக்கு குக்கிங் மேடா வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட இந்த ஜெயில் லேடி வந்து சொல்லுவாங்க. நிஜமாவா, இது ரொம்ப நல்ல சான்ஸ், யாருக்கும் சந்தேகம் வரல அப்படிங்கிறப்ப சந்தேகம் வரல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக அதை சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியும் நம்ம நயனாவும் ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதன் வகையில் சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களை போய் பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு பென்னும் ஃப்ரெண்டும் போயிருப்பாங்க. அவங்க அடிச்சு அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ டாக்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொருத்தவங்க பண்ற பிசினஸ் கூட இவங்க டைப் பண்ணாலும் சரி, அவங்க கிட்ட ஏதாவது பொருள் வாங்கினாலும் சரி அதிகமான டாக்ஸ் ஆகும் இல்லையா, அதனால தான் அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஐயோ இப்படி டாக்ஸை ஏற்றி வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு இது வந்து இவங்க பிளான்லயே இல்லை. நயனாவும் ஜியும் என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரிக்கை வேணுக்குன்னே தான் இந்த ரூபா வந்து பிளே பண்ண வச்சிருப்பா. இந்த மாதிரி பேப்பரை விற்று நம்மளுக்கு அந்த காசு கிடைக்கல அப்படின்னா டாக்ஸ் ஏச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாக்கு ஐடியா கொடுத்துருப்பா. தேவன் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டான், ஏன்னா பிசினஸ் மேனுக்கு இந்த டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ண பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால பண்ண மாட்டான்னு நினைச்சாங்க. ஆனா அவன் அதை பண்ணிட்டா அது இவங்க எதிர்பார்க்கல. அதன் வகையில ஒரு 30,000 யங் வந்து லாபம் கிடைச்சிருக்கும். அதை வந்து ராஜமாதா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு தேவன். இந்த பணத்தை ரெடி பண்றதுக்காக பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்கும் நான் அதிகமான டாக்ஸை ஏற்றி விட்டுருக்கேன், சொன்ன மாதிரியே பண்ண ராஜமாதா அப்படிங்கிறப்போ அப்படிதான் பண்ணணும், கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ராஜமாதா. அதுக்கப்புறமாக நைட்டு அண்ணனும் இந்த அன்னிக்காரியும் வருவாங்க. அந்த அன்னிக்காரி வேற முக்காடெல்லாம் போட்டு பதுங்கி தான் வருவா. அதுக்கப்புறமாக அந்த அடியால் இன்னும் சில ஆட்கள் எல்லாத்தையும் வச்சு இதுதான் கரெக்டான சமயம் போய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் சாய் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி போனவங்க சில வீடுகளில் வந்து எகிரி குதிக்கிறாங்க. ஒருத்தன் போய் குளத்துல என்னத்தையோ கலக்குறான்.
அடுத்த நாள் அரசரை பார்க்கறதுக்காக ஜங்கும் வராங்க, இன்னொரு மினிஸ்டரும் வராங்க. அரசரே, நாட்டுல பிளேக் நோய் பரவி இருக்கு. இது பிளேக் நோயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போயிடுறாங்க. ராஜமாதாக்கு தெரிய வரப்போ ஃப்ரீ கிளினிக் எல்லாம் ஓபன் பண்ணுங்க, மக்களுக்கு வந்துட்டு மருத்துவ சேவை சீக்கிரம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் அந்த பர்சனல் பாடி கார்டு கிட்ட சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்புறமாக ஒரு மாதிரி கள்ளத்தனமா ராஜமாதா சிரிக்கிறாங்க. என்ன இதெல்லாம் இவங்க பிளான் தான். அதுக்கப்புறம் கவர்னர் ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. கவர்னர் வந்துட்டு நயனாவை கூப்பிட்டு சீக்கிரமா சாமி கும்பிடணும், செரிமனி பண்ணணும், பிரேயர் பண்ணணும், அதுக்குள்ள ஏற்பாடு பண்ண அப்படிங்கிறாங்க. ஐயோ சார் அப்படின்னு ஆரம்பிக்க, இதை பாரு ராஜமாதா சொல்லியிருக்காங்க, நாடே ஆபத்துல இருக்கு, போமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இந்த சீக்ரெட் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நயனா தகவல் கொடுத்துடுவா. அது அரசர் காதுக்கு வர்றப்போ சரி நயனாவை மீட் பண்ணலாம் போலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நயனா சாயை வந்து மீட் பண்றப்போ ஆக்சுவலா சாய் தான் வரவே சொல்லியிருப்பாங்க. நயனா, இதுக்கு பின்னாடி அந்த ரூபாவோட கேங்க் தான் இருக்கு, நான் பார்த்தேன், சில வீடுகள் எல்லாம் ஏறி போய் குதிச்சாங்க, அப்புறம் எவனோ குளத்துல போய் என்னத்தையோ கலக்கனா, இல்லை என்னமோ இருக்கு. ஏன்னா எதுக்காக வீடுகள் எல்லாம் ஏறி குதிச்சிருப்பாங்க அப்படின்னா எந்த வீட்டுல குதிரை, மாடு, பன்னி, ஆடு இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த விலங்குகள்லாம் கூட வந்துட்டு ரத்த வாந்தி எல்லாம் எடுத்திருந்திருக்கும், ஒரு மாதிரி சிக்காய் இறந்து போயிருக்கும். அப்பதான் பிளேக் நோயோட கொடுமையை வந்து காட்ட முடியும் இல்லையா, அதுக்காக இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சதுக்கு அப்புறமாக அந்த சீக்ரெட் ஆஃபீஸர் ஆனா நம்ம அரசரை பாக்குறதுக்காக நயனா வரா. இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ராஜமாதா தான் இருப்பாங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு சில சோர்ஸ் மூலியமாக தெரிய வந்தது அப்படிங்கிறப்போ அரசரே இருந்துட்டு ஆக்சுவலா நயனா நானே அந்த சந்தேகம் தான் பட்டேன், ஆனா எவிடன்ஸ் இல்ல, ராஜமாதா மக்களோட உயிரோடவா கூட விளையாடுவாங்க அப்படிங்கிறப்போ அப்புறம் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு ஆளுக்கு கிளம்பிடுவாங்க. அரசர் தன்னோட பர்சனல் பாடி கார்டோட பேலஸ்க்கு கிளம்பிடுவாங்க. நம்ம நயனா ஒரு பக்கம் நடந்து வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வேற யாரோ ஃபாலோ பண்ணுவாங்க. அரசரை ஃபாலோ பண்ற பர்சன் அரசர் அரண்மனைக்குள்ள தானே வருவாங்க. அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அரசர்னு தெரியறது இல்ல, பேலஸ்குள்ள இருக்கிற ஆஃபீஸரா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நயனாவை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமாக யாரோ நயனாவை கூப்பிடுறாங்க. நயனா திரும்பி பார்த்தா அங்க நிக்கிறது தேவோன். நயனா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறப்போ எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு போக பார்க்குறப்போ போக விடாம கையை பிடிச்சிப்பாரு. ஏன்னா என்ன என்கிட்ட இப்படி கடுமையாக நடந்துக்கிறேன், நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், மற்றவங்களுக்கு வேணா என்னோட இன்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்காம இருக்கலாம், உனக்கு புரியாம இருக்குமா, உனக்கு எப்படி என்ன புரியாம இருக்கும், என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவ தானே நீ அப்படிங்கிறப்போ இல்லை நான் புரிஞ்சுக்கிட்ட தேவோன்னு தான் நீங்களால எனக்கு டவுட்டா இருக்கு, உங்களை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டீங்க, ஏன்னா உங்களுக்கும் ஜங்குக்கு இப்போ வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறப்போ பார்த்து பேசினேன்னா நீ எப்படி சொல்லலாம், நானும் ஜங்கு ஒன்று நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறப்போ ஆமா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்டே எல்லாம் அதிகமாக டேக்ஸ் வந்து வசூல் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களை நான் எந்த கணக்கில் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நயனா வந்துருவாங்க. எல்லாம் பேசிட்டு வந்தாலும் நயனாக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேவோனால மனசை வந்து ஆற்றவே முடியல, உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு தனியா. இந்த மாதிரி பிளேக் நோய் வர்றப்போ அரசர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பெழுதி வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அரசர்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, அப்போ இந்த மாதிரி பிளேக் நோய் வந்திருக்கும், அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு கொடுக்க சொல்லி பார்த்துட்டு இருக்காரு அரசர். அதுக்கப்புறம் பயங்கரமாக குடிச்சிட்டு சொசுருக்கு வருவாங்க. மீனா பார்த்துட்டு என்னாச்சு தேவோன் அப்படிங்கிறப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு வில இவங்க ரூமுக்கே கூட்டிட்டு வந்துருவாங்க. மீனா காலையில கண்ணு முழிக்கிறப்பதான் ஐயோ மீனாவோட ரூம்ல இருக்கும் அப்படிங்கிறதே தேவோனுக்கு தெரிய வரும். மீனா வந்து சுடுதண்ணி எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அந்த சமயத்துல மீனா நான் ரொம்ப குடிச்சிருந்தேன், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா உங்ககிட்ட அப்படிங்கிறப்போ நீங்க என்கிட்ட தப்பா நடந்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் கண்டிப்பா ரெக்ரெட்டா ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனா நீங்க அப்படி எதுவும் நடந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீனாவோட ரூம்ல தான் நைட் வந்து தேவோன் தங்கினாங்க அப்படிங்கிறது அங்க எல்லா பெண்கள் கிட்டையும் பரவிடுது. இது சாய் கூடவே இருக்கிற இந்த பொண்ணுக்கும் தெரிய வருது. அப்பதான் இந்த பொண்ணு யோசிக்கிறா, ஆமா இந்த நயனாவுக்கும் தேவோனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா வெளியே பாக்குறதுக்கு அவங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் சும்மா தெரிஞ்சவங்க மாதிரியும் தான் நம்மளுக்கு தெரியும், ஆனா இல்ல அவங்களுக்குள்ள ஒரு பெர்ஃபெக்டான பாண்டிங் இருக்கு, ஒருத்தர் காதலிக்கிறாங்க, ஆனா அதை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கன்ஃபர்ஸ் பண்ணிக்காம இருக்காங்க அப்படின்னு சாய் சொல்லியிருப்பாங்க. அப்போனா நயனாவும் தேவோனும் காதலிக்கிறாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லா மீனாவோட ரூம்ல வந்துட்டு இந்த தேவோன் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்ப நயனாவோட வாழ்க்கைன்ட்டு இந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த நயனா ரகசியமா போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிற அந்த நோபல் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. அதன் வகையில ஃபாலோ பண்ணப்போ அந்த பர்சன் வந்து நைட் டைம்ல வந்து பேலஸ்குள்ள போனாங்க, ஆனா அது யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்காரி வந்து ரூபா கிட்ட சொல்லுவாங்க. பேலஸ்குள்ள அந்த டைமுக்கு போறதாக இருந்தா கண்டிப்பா அதிகாரியா தான் இருக்கணும், அது பேலஸ்குள்ளேயே தங்கி வேலை செய்யற அதிகாரியா இருக்கணும், யாரா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு நயனா வராங்க. குக்கிங் லேடியில கோச்சுக்கிறாங்க, நீ எப்போ தலைநகருக்கு வந்துட்டு எங்களை வந்து பார்க்கவே இல்லைல்ல அப்படின்னு. ஐயோ சாரி மன்னிச்சிருங்க நிறைய வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் ரூமுக்கு வருவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்ப நயனா வந்து இங்க வந்ததுக்கான காரணத்தை சொல்வா. சீஃப் பிளேக் நோய் பரவிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, தெரியும், கைதிகளை வந்து பார்த்து கவனமா வச்சுக்கோங்க, ஏன்னா ஒருத்தருக்கு பிளேக் நோய் வந்திருந்ததுன்னா அது இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவக்கூடியதாமா, அதனால யாருக்காவது பிளேக் நோய் வந்திருந்ததுன்னா அவரை தனிமைப்படுத்துங்க, ஒருவேளை அந்த பிளேக் நோயால யாராவது இறந்து போனாங்க அப்படின்னா அவங்க உடைமைகளை வந்து கொளுத்திருங்க அப்படின்னால சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்க வந்துட்டு தேவனை பார்க்க வர சொல்லியிருப்பாங்க. அங்க வந்து தேவோன் இந்த மாதிரி பிளேக் நோய் பரவிட்டு இருக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ தெரியும், ராஜமாதா கூப்பிட்டுருக்காங்கடா, அதனால தான் உன்னைய கூப்பிட்டேன், வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ வந்தது ராஜமாதா கேட்பாங்க, நாட்டுக்குள்ள பிளேக் நோய் பரவிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ தெரியும் ராஜமாதா, நீங்க கூட ஃப்ரீ கிளினிக் எல்லாம் ஓபன் பண்ணிருக்கீங்களாமே, கேள்விப்பட்டேன், ஆனா கண்டிஷன் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, அந்த கண்டிஷன் இதுக்கு மேல போகாம நின்னுடும், சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சிருங்கிறாங்க. எப்படி ராஜமாதா? குறைஞ்சிரும், எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறப்போ அப்போ இதெல்லாம் உங்க ட்ரிக்கா அப்படிங்கிற சமயத்துல நம்ம தேவோன் ஆடி போயிடுவாங்க.
ஆமா, ஏன்னா அரசர் என்ன ரொம்ப எதிர்த்துக்கிட்டே இருக்கான். அவனை அடக்கி ஒடுக்கி உட்கார வைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பிளேக் நோயை நான் பரப்பி விட்டேன். ஏன்னா பிளேக் நோய் அப்படிங்கிறது ஆளை கொன்னுடும், ஒருத்தங்களுக்கு வந்து இன்னொருத்தங்களுக்கு பரவும், நிறைய உயிர் பலி ஏற்படும். இந்த மாதிரியான நோயெல்லாம் ஒரு நாட்டுக்குள்ள பரவுது அப்படின்னா அந்த அரசன் சரியில்லை, அந்த அரசனுக்கு பக்தி இல்லை, மக்களுக்காக அவன் எந்த பிரேயரும் பண்றதில்ல அப்படின்னு அர்த்தமா. அதனாலதான் எப்பெல்லாம் இந்த மாதிரி உயிர்கொல்லி நோய்கள் வந்து பரவுதோ அப்பெல்லாம் அரசர் வந்து சாப்பிடாம கொள்ளாம தியானம் பண்ணணும், சாமி கும்பிடணும், உங்க சாம்பர் விட்டு வெளியே வரக்கூடாது, யாரையும் மீட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நான் வேணுக்குன்னு தான் பண்ண அப்படிங்கிறப்ப தேவனால ஏத்துக்க முடியல. ஆனா எங்க அக்கா பாத்தியாடா ராஜா தந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குதான் பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆனா தேவனுக்கு மனசு ஆறவே மாட்டேங்குது. நாம இந்த ஜங்கு கூடியும் ரூபா கூடியும் சேர்ந்தது இவங்களோட சேர்ந்து இவங்களை அழிக்கிறதுக்காக. ஆனா இந்த நாயங்க மக்களோட உயிரோட விளையாடுறாங்களே அப்படிங்கிறப்ப ஏத்துக்கவே முடியல. இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ரூபா தானே. ரூபாவை கூப்பிட்டு ஜங்க பேசுறாங்க, என்னடி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறப்போ, ஆமா பெண்கள் சேர்ந்தா என்ன வேணா பண்ணுவோம், நானும் ராஜமாதாவும் சேர்ந்து போட்ட பிளான் தான், சரி இதில் நம்மளுக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கே தெரியும், என்னோட ஆர்கனைசேஷனில் இந்த ஃப்ளூக்கான மெடிசன்ஸ் வந்து அந்த மூலிகைகளை நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பரப்பி விட்டது பிளேக் நோயே கிடையாது. இப்போ மக்களுக்கு வந்திருக்கிறதெல்லாம் ஃப்ளூ தான், ஆனால் பிளேக் நோய் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா சடார்னு ஓவர் நைட் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. பிளேக் நோய் அப்படிங்கிறத பரப்பி விட்டா அது இவங்களுக்கே ஆபத்தாயிடும், ஏன்னா இவங்களுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்கள் பரப்பி விட்டது ஃப்ளூ தான். ஆனால் எந்த மருத்துவரும் அதை ஃப்ளூன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளேக் நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நாங்களே எல்லாத்தையும் பண்ணி நம்பவும் வச்சுட்டோம். இப்போ நாடு மொத்தமும் நிறைய ஃப்ரீ கிளினிக்ஸ் வந்துட்டு ராஜமாதா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதன் வகையில் நாங்கள் கொடுக்க போகிற மெடிசன் வந்து ஃப்ளூவுக்கான மெடிசன் தான். அந்த மூலிகை தான் கிட்ட நிறைய இருக்கே. அந்த ஃப்ரீ கிளினிக்கு மட்டும் கிடையாம நிறைய மருத்துவர்கள்லாம் கிட்ட இருந்து மருந்து வாங்குவாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிளான் பண்ணதாக நினைப்பு ரூபாக்கு. ராஜமாதா அரசரை வந்து பார்த்து, மகனே நாட்டு மக்களுக்காக நீ வந்து ப்ரே பண்ண வேண்டிய டைம்ப்பா, இந்த பிளேக் நோய் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக நீ ப்ரே பண்ணு. இதுக்கு முன்னாடி இந்த அரசர்களும் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ மக்களுக்காக அப்படிங்கிறதுனால அரசரும் ஏத்துக்கிறாரு. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் கவர்னர் ஆஃபீஸை தான் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நயனாவும் ஜீதான் எப்பத்தாலும் ஒன்னா இருக்காங்க. அதனால அதை பார்த்த ஷினி தப்பா புரிஞ்சுக்கிறா. இந்த மாதிரி அவர் என்ன வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் நயனாதானா அப்படின்னு சொல்லிட்டு மேடும் கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு, அப்படியெல்லாம் கிடையாதுமா, இல்ல அதுக்கான நயனாதான், நான் அந்த நயனாவை ஏதாவது பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷினி முடிவு பண்றான். இந்த பக்கம் பிசினஸ் பண்ண பாக்குறதுக்கு மேனேஜர் வராங்க. தேவனோட ஃப்ரெண்டிங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரோட குடும்பம் எல்லாம் ஒரு வில்லேஜ்ல தான் இருந்திருக்கும். அந்த வில்லேஜ்ல போனப்போ அங்க பிளேக் நோய் பரவனதுனால அங்கேயும் அப்படி எல்லாரும் லாக் பண்ணிருப்பாங்க. அந்த வில்லேஜுக்குள்ள யாரும் போகவும் கூடாது, வெளியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களம்மா. ஐயோ ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியாம இங்க எல்லாரும் பதறிட்டு இருக்கிறப்போ நயனாவுக்கு ஒரு மருத்துவரை தெரியும் இல்லைங்களா, அவர் கூட ஒரு வாட்டி ஜெயில இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தேவோனோட அம்மா சாகிறப்ப கூட, அதாவது ஜங்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சாகிறப்ப கூட இவங்களதான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. அந்த மருத்துவரோட இந்த கிராமத்துக்குள்ள வராங்க. இங்க யாரையும் வந்து அதுவும் வெளியாட்கள்லாம் அனுமதிக்க கூடாது, இங்க இருக்கிறவங்க வெளியும் போகக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் இருக்கும். இங்க வந்து போலீஸ் அதிகாரிகளும் இருப்பாங்க. நல்ல வேலை இங்க கான்ஸ்டபிள் இருக்கிறதுனால ஏன்னா பெர்மிஷன் கேட்டு உள்ள டாக்டரை கூப்பிட்டாரா. இந்த கிராமத்துக்குள்ளதான் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. அம்மா அப்பாவை பார்க்க வந்தவங்களை இவங்களையும் வெளியே போகக்கூடாதுன்னு அடைச்சிருப்பாங்க. நயனாவை பார்த்ததும் ஃப்ரெண்டு வந்து பேச, என் அம்மா வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த டாக்டரே போய் பாக்குறாங்க. அந்த அம்மாவை ஃப்ரெண்டோட அம்மாவை செக் பண்ணிட்டு, கவலைப்படாதீங்க படிப்படியாக குறைஞ்சிரும், நான் போயிட்டு மருந்து மாதிரி அனுப்பிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வருவார். வந்ததுக்கு அப்புறமாக டாக்டர் கிட்ட நயனா கேட்பா, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, இது பிளேக் கிடையாதுமா, அதோட சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்கும் ஃபீவர் இருக்கு, டயேரியா இருக்கு, ஆனால் பல்ஸ் நார்மலாக இருக்கு, பிளேக் நோய் மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக இந்த அடியால் வந்து மூட்டை மூட்டையாக நிறைய என்னத்தையும் எடுத்துட்டு போகிறான். இதை சாயும் பார்க்குறாங்க. என்னது இது, பிளேக் நோயெல்லாம் எல்லா ஷாப்பும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இவன் எங்க எதுக்கு எடுத்துட்டு போறான் அப்படின்னு தெரியல. மக்கள் கூட்டமா வந்து வாங்குறாங்க. அது எல்லாமே மூலிகை மருந்து அப்படிங்கிறது தெரியுது. இது நம்ம தேவோன்னு பாக்குறாங்க. அந்த மூலிகை மருந்து என்ன ஏதுன்னு நீங்களும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தன்னோட ஆள் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இங்க சாயும் இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தேடி பாக்குறாங்க. அதுக்கப்புறமாக்க இந்த மாதிரி ஜங்சர் உங்களை பார்க்க வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவோன் கிட்ட சொல்ல, தேவோன் அங்க போறப்போ, இது பாரு ராஜமாதா உங்ககிட்ட கோவில் கட்டுறதுக்காக பணம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போற அப்படின்னு கேட்குறப்போ, தெரியல யோசிச்சுட்டு இருக்கேன், நீ யோசிச்சுக்கிட்டே இரு. அந்த ரூபா பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவகிட்ட அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அந்த மூலிகை பொருட்கள்லாம் இருக்கு, ஏன்னா மெடிசன் பிஸ்னஸும் அவள் பண்ணிட்டு இருக்கா, அதை வச்சு நிறைய லாபம் பார்க்க போறா. இவ ராஜமாதாக்கு காசு கொடுத்தா நீ என்னடா அவ உன்னோட மதிப்பு ராஜமாதா கிட்ட இருக்காதேடா அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம தேவோனுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா எதையும் வெளியே காட்டிக்காம சரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு ஜன் கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க அரசரை தான் காட்டுறாங்க. அரசரை வந்து அந்த ரிச்சுவல் பண்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு கவர்னர் ஆஃபீஸர் சேர்ந்து அந்த கவர்னரும் போகணும், கூடவே நயனாவும் வரணும். அரசர் இங்க அவரோட சேம்பர்ல இருந்து கிளம்பிட்டாங்க. நிறைய மந்திரிகளோட அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு வந்து, நயனா உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லுங்கிறப்போ காதுல என்னமோ சொல்றாங்க. அப்படியா, இந்த மாதிரி கவர்னர் சார் நான் உடனே வந்து பேலஸ் விட்டு வெளியே போய் அந்த பர்சனை பார்க்கணுங்கிறாங்க. என்னன்னா நான் பேசிட்டு இருக்கேன், அரசர் ரிச்சுவல் பண்றதுக்கு போயிட்டாங்க, நம்ம எல்லாம் கிளம்பணும் இல்லையா அப்படிங்கிறப்போ, ஐயோ இல்ல இந்த பிளேக் நோயை குணப்படுத்துறதுக்கு வந்து மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு இப்ப என்ன பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ, அப்படியாமா சரி சரி கூட நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க.
இந்த ரிச்சுவல் சில நாட்கள் போகுங்க. அது வரைக்கும் அரசர் அரண்மனைக்குள்ள அந்த சாமியெல்லாம் கும்பிடுற இடத்துல தான் இருக்கணும். ரிச்சுவல் நடக்குது. இந்த இடத்துக்கு நயனா வந்திருந்தாங்கன்னா அரசரை பார்த்துருப்பாங்க, எல்லா கூட்டும் வெளிப்பட்டிருக்கும். அந்த மருத்துவரை பார்க்கறதுக்கு நயனா வரா. அம்மாடி, நான் கண்டுபிடிச்சிட்டு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல வந்திருக்கிறது பிளேக் நோய் கிடையாது, ஃப்ளூ. அதுவும் சம்மர்ல வர ஃப்ளூ இப்போ வந்திருக்கு அப்படின்னா யாரும் பரப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம நயனாக்கு சந்தேகம் யார் மேல வரும்? எஸ், அவங்க மேலதான் வருது. எங்க அன்னிக்காரி ரூபா கிட்ட வந்துட்டு, ரூபா நம்ம வாங்கின மருந்தெல்லாம் நல்லா தீர்ந்துகிட்டே இருக்கு, செம லாபம் போ அப்படிங்கிறாங்க. இவங்க பிளேக் நோய்க்கான மருந்து தான் இதுன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. ஆனா அது ஃப்ளூ நோய்க்காக கொடுக்குற மருந்து. நம்ம நயனாக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுலேயே. உடனே கவர்னர் கிட்ட வந்து சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிறது ராஜா மாதாவும் அந்த ஜங்கும் ரூபாவும் தான். இது பிளேக் நோயே கிடையாது, இதெல்லாம் இவங்க வேணுக்குனே பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிறாங்க. நான் ஒரு டாக்டர் சொன்னேன் இல்லையா, அவர் ஏற்கனவே ஜெயில இருந்தவர், ஆனால் நல்லா திறமையானவர், அவரை வச்சுதான் கண்டுபிடிச்ச அப்படிங்கிறதுக்கு. இதை பாரு நயனா, நீ என்கிட்ட சொன்னதை நான் கேட்கவும் இல்லை, நீ எதுவுமே வந்து என்கிட்ட சொல்லவும் இல்லை, அப்படி நினைச்சுக்கோ, இது உன் நலனுக்காக தான் சொல்ற, தயவுசெய்து இங்கிருந்து போயிடு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ரிச்சுவல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. இந்த ரிச்சுவல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். அதுக்காக ஒரு அதிகாரி வந்து, அரசரே இதுக்கு அப்புறமாக நீங்க வந்து கம்மியாக சாப்பிடணும், ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, மியூசிக் கேட்கக்கூடாது, உங்க சேம்பர்லயே இருக்கணும், முழுக்க முழுக்க நாட்டு மக்களோட நலனுக்காகனே நீங்க வந்து ப்ரேயர் பண்ணணும். இதுக்கப்புறமாக இவங்க 2 பேர் தான் உங்களை வந்து பக்கத்துல இருந்து பார்த்துப்பாங்க. அந்த ரிச்சுவலுக்கு அப்புறமாக இதெல்லாம் பண்ணாதான் பிளேக் நோய் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அரசரும் சரின்னு சொல்லிடுவாங்க. இது ராஜமாதாக்கு தெரிய வரப்போ ரொம்ப சந்தோஷம். எப்படியோ சிங்கத்தை கூண்டுல அடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்டி ரூபா கிட்டி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பிளேக் நோய்க்கான மருந்தெல்லாம் இதுதான் சொல்லிட்டு தானே இந்த ரூபா வந்து வச்சிருக்க ஸ்டோர்ல எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அந்த மருந்தெல்லாம் பயங்கர ரேட்டா இருக்கு. இதோ சாய் பார்த்துட்டு வந்து, இவங்க விற்கிற மருந்தெல்லாம் பயங்கர ரேட்டா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி கிட்டையும் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நயனா கிட்டையும் சொல்றாங்க. இப்படி இருக்கிற காரணம் எல்லாம் தெரியும், தானே ஒன்றும் பண்ண முடியாம இருக்காங்க. இந்த பக்கம் தேவனை காட்டுறாங்க, தேவனால இது ஏத்துக்கவே முடியல, மக்களோட உயிரோட இவங்க விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு, இதை பாருங்க, எந்த மருந்து அவங்க வித்துட்டு இருக்காங்களோ அது நம்ம கிட்டே ஸ்டாக் இருக்கா அப்படிங்கிறப்போ, கையிருப்பு இருக்குங்கய்யா அப்படிங்கிறாங்க. உடனே அதை ரிலீஸ் பண்ணுங்க, எந்த பிரைஸுக்கு நம்ம வாங்கினோமோ அதே பிரைஸுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, விலை எச்சாலாம் வச்சு விற்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, அப்படி பண்ணா ரூபாவோட பிசினஸ் படுத்துடுமே, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அந்த மூலிகை எல்லாத்தையும் உடனே வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க, மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த ரிச்சுவல் அப்படிங்கிற பேர்ல அரசரை வந்துட்டு இந்த மாதிரி அரண்மனைக்குள்ளேயே வச்சிருக்காங்க, சேம்பருக்குள்ளேயே வச்சிருக்காங்க. இந்த ராஜமாதாவும் இந்த ஜங்கு ரூபாவும் போடுற ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வந்து ஜி சொல்றப்போ, இதெல்லாம் கேட்கிற ரூபாக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. ஆனா அரசருக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் தான் நம்மளுக்கு தெரியுமே, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்து அந்த கடையோட ஓனர் கிட்ட சொல்றாங்க. உன்னால அவரை பார்க்க முடியுமான்னு எனக்கு தோணலாமா அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லுங்க. சரிம்மா, என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ற, தகவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அரசர் ஒரு சேம்பர்லேருந்து வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு போகலாம் அப்படின்னா கூட இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க விட மாட்டேன்றாங்க, குறுக்கால உட்காந்துக்கிறாங்க. மெய்டு வந்து சொல்லுவாங்க, அரசரோட வழியை மறிக்கிறீங்க, தவறு எழுந்துறீங்க அப்படிங்கிறப்போ, அரசரே நாங்கள் வந்து உங்கள் நலனுக்காகவும் நாட்டு மக்கள் நலனுக்காகவும் தான் சொல்கிறோம், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, உங்கள் சேம்பரில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ப்ரே பண்ணுற ஹாலுக்கு தான் போகணும், நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நயனாவை சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நயனாவை வந்துட்டு கடத்திட்டு போக பார்க்குறாங்க. நயனா ஃபைட் பண்ணுறான், ஆனால் கடைசியில் எல்லாரும் லாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் இந்த ரூபாவோட ஷாப்புக்கு சில மூலிகை மருந்துகளை ஷிப் மூலியமாக வருது அப்படிங்கிற தகவல் வந்துட்டு சாய்க்கு தெரிஞ்சிருது. சாய் வந்து ஜி கிட்ட சொல்றாங்க. ஜி அவரோட ஃப்ரெண்டை அனுப்பிச்சு நயனாவை போய் பார்த்துட்டு வர சொன்னா, அந்த பேலஸ்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு நயனா எப்போ வெளியே போனாங்க, இன்னும் ரிட்டர்ன் ஆகல அப்படிங்கிறாங்க. எங்க போயிருக்காங்க எதுன்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுவா. நயனா எங்கேயாவது இருப்பா, அரண்மனைக்குள்ள இருப்பா, கவர்னர் ஆஃபீஸில் இருப்பான்னு நினச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க ஜியும் மற்றவங்களும். அந்த ஃப்ரெண்டு தான் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நயனா எங்கேயும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நயனா இல்லைங்கிறதே தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரூபாக்காக சில மூலிகை பொருட்கள்லாம் வந்துட்டு கப்பலில் வரப்போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கப்பலில் வந்து அப்படியே எடுத்துட்டு நைட்டு வந்துட்டே இருப்பாங்க. அதை ஜியோட ஆட்கள் அதுக்கப்புறம் போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்டே சொல்லி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் பதுங்கி இருந்து அந்த எடுத்துட்டு வர ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இவங்க அந்த மூலிகை பொருட்களை கைப்பற்றிடுறாங்க. இந்த பக்கமாக நம்ம நயனாவை இப்படி கிட்னாப் பண்ணது வேற யாருமே இல்லைங்க, ஷினி. இப்படி ஷினியை கிட்னாப் பண்ணது யாருக்கும் தெரியாம போயிடுமா? எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க ஆட்களை வச்சுதான் நயனாவை கிட்னாப்பே பண்ணியிருப்பான். அதுல ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச அன்னிக்காரி கிட்ட சொல்லி அன்னிக்காரி ரூபா கிட்ட சொல்ல, இந்த பக்கம் ஷினி பலார்னு ஒரு அறை கொடுப்பா நயனாக்கு. நீ எதுக்காக ஜி கூடவே இருக்க, நீ இருக்கிறனால ஜி என்னை பார்க்க மாட்டேன்ற அப்படிங்கிறப்போ, யூ நீ லூசு மாதிரி பேசாத, ஜிக்கு மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மற்றபடி எனக்கு ஜி கடையில் எதுவும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க ரூபா வந்து ஷினிக்கு பலார்னு ஒன்று கொடுப்பான். நீ ஏண்டி அவன் ஜி ஜி வேணும்னு வந்து இப்படி சாவடிக்கிற என்ன, நீ தயவுசெய்து இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஷினியை வெளியே கூப்பிட போக சொல்லிட்டு, நயனா எனக்கும் உனக்கும் ஏன் இப்படி ஒரு விதி விளையாடுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா சரியோ தப்போ என் பொண்ணு உன்னை கடத்திட்டா நல்லதா போச்சு, இதை நான் எப்போ பண்ணணும்னு நினைச்சேன், இன்னைக்கே நான் உன்னை முடிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அன்னிக்காரி ஓடி வந்து ரூபா அப்படின்னு காதல் ஏதோ சொல்லுவாங்க. அதிர்ச்சியில் வெளியே வந்து பார்த்து எப்படிடா நம்மளோட அந்த மூலிகையெல்லாம் கொண்டு வந்து திருடினாங்க அப்படிங்கிறாங்க. வழிப்பறி பண்ணிட்டாங்க, அது யார் என்னன்னு தெரியல அப்படிங்கிற சமயத்துல சரி அது என்ன எது நான் பாக்குறேன், அடியாள் உள்ள போயிட்டா அவளை கொண்டு போட்டுரு அப்படிங்கிறாங்க.
அடியாளும் சில ஆட்களும் வந்து நம்ம நயனாவை சுத்து போடுறாங்க கொல்றதுக்கு. இந்த நயனா வீட்டுல தானே இப்போ சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஜேட் லேடி. அவங்களுக்கு வந்து நயனா இவங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அது கமிஷனர் கிட்ட சொல்றாங்க. கமிஷனரும் காப்பாத்தலான்ட்டு வராரு. ஆனா அந்த இடத்துல நயனா இல்ல. அதுக்கப்புறமாக அடியாள் வந்துட்டு யாரு திருடினாங்க என்ன திருடினாங்க அப்படிங்கறத விசாரிக்க சொல்லியிருக்காமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்னிக்காரி ரூபாவும் வெளியே வர்றப்போ, ஆமா நயனாவை கொல்ல சொன்னனே என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, என் ஆட்கள் கிட்ட நான் சொல்லிட்டேன். அதுவும் அந்த அடைச்சு வச்சிருக்கிற இடத்துல கொல்ல சொல்லல. ஏன்னா அங்க கொன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கும் பிரச்சனை வரும், உங்க மேல சந்தேகம் வரும் அப்படிங்கறதுனால வேற இடத்துக்கு கொண்டு போக சொல்லிட்டு அப்படின்ட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க. ஐயோ இந்த கொலகார பவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நயனாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க சீக்கிரட்டா ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. அந்த இடத்துக்கு சாய் வராங்க. அங்க யாருமே இல்லை. ஏன்னா இப்பதான் அந்த ரூபா கொண்டு வந்துட்டு அந்த மூலிகை எல்லாம் வந்து திருட்டிட்டு வந்தாங்க இல்லையா. சோ அதனால இவங்க இப்போ வெளியே இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வெற்றிகரமா திருட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி கிட்ட வந்து பென் சொல்றாங்க. சரி நயனா எங்க எதுன்னு தெரியல, ஒருவேளை எகெயின் பேலஸ்குள்ள கவர்னர் ஆஃபீஸ்க்கே போயிருப்பாளோ, செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம சாய் நேரா போறது சொசுருக்கு தான். அங்க போய் தேவோன் கிட்ட சொல்ல அடிச்சு பிடிச்ச அந்த இடத்துக்கு வராங்க. என்ன வேற இடத்துக்கு நயனாவை மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த இடம் கூட தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துக்கு அடியால் வரான். நயனாவை ஆட்களை விட்டு வெளியே கூப்பிட்டு வர சொல்லி கொல்லலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம தேவோன் வந்துடுறாங்க. ஆட்கள் கிட்ட எல்லாம் இவங்க ஃபைட் பண்ண அப்படியே நயனாவோட கை கட்டி அவுத்து விட்டுருவாங்க. நயனாவும் ஈக்குவலா ஃபைட் பண்ணுவாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு 2 பேர் அப்படியே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பார்த்துப்பாங்க பாருங்க. சீன் செம்மையா இருக்கும். அதுக்கப்புறமாக்க யார் இவங்க என்ன ஏதுன்னு எப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குற சமயத்தில் நயனா வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன ஃபர்ஸ்ட் கடத்தினது வந்துட்டு ஷினி தான். அதுக்கப்புறமா அது ரூபாக்கே தெரிய வந்தது. ஆனால் ரூபா வந்து என்ன கொல்லணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிறாங்க. சாய் இருந்துட்டு உடனே வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ என்ன பேசுகிற சாய், போலீஸ் நம்புவாங்களா, எல்லாம் ரூபா பின்னாடியும் ஜங்கு பின்னாடி இருப்பாங்க அப்படிங்கிறப்போ நயனா நீ கவலைப்படாத, தேவோனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அவங்க தான் வந்து உன்னை கடத்தினாங்க அப்படிங்கிறது தேவோன் சாட்சியம் சொல்லுவான். தேவோனே சொல்றப்ப கண்டிப்பா போலீஸ் நம்புவாங்க அப்படிங்கிற சமயத்துல தேவோன் எதுவும் சொல்றது இல்ல. நான் நயனா இருந்துட்டு இல்ல தேவோன் என்ன காப்பாத்திருக்கான், அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதை தவிர்த்து அதுக்கு மேல எந்த ஒரு ஹெல்ப்பையும் நான் தேவோன் கிட்ட கேட்க விரும்பல அப்படிங்கிறப்ப தேவோனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடும். ஏன்னா என்னோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு எனக்கு புரியல, நீ ஏன் அங்க இருக்கேன்னு புரியல, நீ கேட்ட இல்லையா, கூடிய சீக்கிரம் புரிய வரும், அது வரைக்கும் பொறுமையாரு பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு போவாங்க. போனதுக்கு அப்புறம் சாய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு பார்க்கவே பிடிக்கல அப்படிங்க. ஏன்னா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அங்கிருந்து கவர்னர் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. இதெல்லாம் இப்போ யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமாக உடனே சீக்ரெட் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு போய் அங்க இருக்கிற முதலாளி கிட்ட தகவல் கொடுக்குறாங்க. அம்மா நீ கொடுத்த தகவலை நான் வந்து அனுப்பிட்டேன், ஆனா அங்கிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னடா இது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எனக்கு இருக்கும். அதுக்கப்புறமாக இவங்க பிசினஸ் பண்ற இடத்துக்கு வர்றப்போ அங்க இருக்கிற ஜியோட ஃப்ரெண்டு நேற்று ஃபுல்லா நான் தேடின தெரியுமா, பேலஸ்க்கு கூட வந்து கவர்னர் ஆஃபீஸ்லயும் நீ இல்லை, உன் வீட்லயும் இல்லையா, பயந்தே போயிட்டேன் அப்படிங்கிறப்போ சாரி ஒரு சின்ன வேலை விஷயமா நான் வெளியே போயிருந்தேன், உங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம் போயிட்டேன், உங்களை பயன்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்களே தவிர்த்து ஷினி கடத்தினது ரூபா கொல்ல சொன்னது அப்படின்னு எதையுமே சொல்றதில்ல. ஈவன் ஜி கிட்ட கூட சொல்றது இல்ல. என்னாச்சு ஏதாச்சும் நான் என்ன கேட்கறதுக்கு, இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய மூலிகைகள் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த ரூபாவோட டீம் அதை நாங்கள் வழிப்பறி பண்ணிட்டோம், அதை மார்க்கெட்டில் நாங்கள் சேல்ஸ் பண்ண போறோம், சீக்கிரமே அதோட பிரைஸ் டிராப் ஆக போகுது, கண்டிப்பா அந்த ரூபா மாட்டுவா, ரூபா என்ன வேணா பண்ணிருக்கலாம், நம்ம மக்களோட உயிரோட விளையாண்டுருக்க கூடாது அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்க, தேவோன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம கிட்ட ஸ்டாக்கா இருக்கக்கூடிய அந்த மூலிகையும் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரைஸ் வந்து 2 யங் அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிருச்சு, சீக்கிரமா அது 1 யங்கா குறைஞ்சிரும், இன்னுமே கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியா நல்லது. அந்த ரூபா வித்துட்டு இருக்க அந்த மருந்தெல்லாம் இன்னும் அதே ரேட்ல தான் இருக்கு அப்படிங்கிறப்போ அதே ரேட்ல தான் சார் வித்துட்டு இருக்காங்க, ஆனா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வந்துடும், விலை கம்மியா கிடைக்கிறப்போ இதுதானே மக்கள் வாங்குவாங்க அப்படிங்க. இந்த பக்கமாக அன்னிக்காரி வந்து சொல்வா, ரூபா மன்னிச்சிரு, இந்த மாதிரி அவ தப்பிச்சு போயிட்டா, நயனாவை கொல்ல முடியலன்னு சொல்லிட்டு எப்படி நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்க நயனாவை போட்டு தள்ளுறதுக்காக வேற இடத்துக்கு அடியாட்களும் சில ஆட்களும் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு தேவோன் வந்து காப்பாத்திருக்கான் அப்படிங்கிறப்போ தேவோனா அவன் எப்படி அங்க வந்தா, அந்த இடத்துல நயனா இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும், தெரியல ரூபா வந்து காப்பாத்திட்டா, நீ கொல்ல சொன்ன நயனாவை கொல்ல முடியல அப்படிங்கிறப்போ அண்ணா ஓடி வந்து இந்த மாதிரி நம்ம ஹெர்பை வந்து யாரும் வாங்கிக்கிறது கிடையாது, அதை விட விலை கம்மியான மருந்தெல்லாம் கிடைக்குது, இது ரிலீஸ் பண்ணதே வந்து விலை நிர்ணயம் பண்ற டீம்ல இருக்கிற அவங்க ஸ்டாக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி தேவோன் தானே இருக்கான் அப்படிங்கிற சமயத்தில் அண்ணா ஆமான்னு சொல்றாங்க. நேற்று இவங்க கொண்டு வந்த மருந்தெல்லாம் கடத்திட்டு போனது இதுக்கப்புறமாக ஜி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, ஆனா அதுக்குள்ள விலை குறைஞ்சிருக்கு இல்லையா, அதனாலதான் விசாரிச்சிருக்காங்க, தெரிய வந்திருக்கு. உடனே ரூபா கோவமா ஜங்கு கிட்ட வந்து இதை பாருங்க, மருந்துகளை நாங்க வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருந்தோம், அதை வந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, நம்ம கிட்ட திருடிட்டு போயிட்டாங்க, அதுக்கு காரணம் வந்து அதை நயனா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ மருந்தோட விலையெல்லாம் கம்மியானதுக்கு காரணம் தேவோன் தான், அவன் கிட்ட இருக்கிற அதாவது விலை நிர்ணயம் பண்ற டீம்ல இருக்கிற அந்த மருந்துகளுக்கான ஸ்டாக் எல்லாத்தையும் அவன் ரிலீஸ் பண்ணியிருக்கான், அதனால விலை டிராப் ஆயிட்டு இருக்கு. இது ராஜமாதாக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது, ஏன் தேவோன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற சமயத்துல சரி சரி என்னது நான் பாத்துக்கிறேன், என்ன நீங்க பாத்துக்குவீங்க, அவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு அகேன்ஸ்டா தான் தேவோன் இருக்கான், இந்த வாட்டி அவன் ராஜமாதாக்கு அகேன்ஸ்டா இருக்கான், கோவில் கட்டுறதுக்கு ராஜமாதாக்கு காசு வேணும், அதுக்காக இத்தனை வேலையும் பண்ணோம், நீங்க உடனே போய் ராஜமாதா கிட்ட பேசுங்க அப்படிங்கிறப்போ என்ன நினைச்சிட்டு இருக்க, என் பையனை பத்தி எங்க அக்கா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றியா, உங்களால முடியலன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ராஜமாதா வந்து பார்த்து இந்த மாதிரி மருந்தோட விலையெல்லாம் வந்து டிராப் ஆயிருக்கு, அதுக்கு காரணம் தேவோன் தான்,
விலை நிர்ணயம் பண்ற டீம்ல மருந்துகள்லாம் ஸ்டாக் இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணி கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துருக்கான், அதனால இதெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறப்போ என்னது தேவோனா பண்ணா? ஆமா ராஜமாதா, ஆக்சுவலா தேவோனை நம்ம பக்கம் வச்சுக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. சரி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைதியா இருந்தேன். ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த தேவோனை பிடிக்கல, ஜங்குக்கும் கான்குபைனுக்கும் பிறந்த பையன், அதனால நான் அவனுக்கு எதிராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தேன். ஆக்சுவலா தேவோனுக்கு நம்ம யாரையுமே பிடிக்காது, வேணும் தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்போ உடனே நான் தேவோனை கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவோனை கூப்பிடுறாங்க. என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப, நீ தான் அந்த மருந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியா, ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்தி அப்படிங்கிறதுக்கு ஆமா ராஜமாதா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ராஜமாதா நீங்க பணம் கேட்டிருந்தீங்க கோவில் கட்டுறதுக்கு, அதுக்கான பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், இந்த அங்க 50,000 எங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ராஜமாதாக்கு இன்னும் கோவம் வந்துடுது. என்ன நினைச்சிட்டு இருக்க, நீயா ஒரு முடிவு எடுத்துட்டு அது நீயா எல்லாத்தையும் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து என்ன சிரிக்கட்ட பாக்குறியா அப்படிங்கிறப்போ ராஜமாதா ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. ஆல்ரெடி மக்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, ரூமரா மார்க்கெட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்திருக்கிறது பிளேக் நோயே கிடையாது, ஏன்னா பிளேக் நோய் அப்படிங்கிறது உயிர்கொல்லி நோய். இப்ப வரைக்கும் விலங்குகளை தவிர்த்து வேற மனித உயிரே போகல. கொஞ்ச நாள்ல தேடிடுறாங்க, சாதாரண மருந்து மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடுது. அது இல்லாம வந்திருக்க பிளேக் நோய்க்கான மருந்து அப்படின்னு கொடுக்கறப்போ அது ஒரு டோசேஜ்ல சரியாகிறப்போ மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை அரசாங்கமே மக்களை இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்காக பிளேக் நோய் மாதிரி வேற ஏதோ நோயை பரப்பி விட்டுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மருந்து விற்கிற ரேட் பயங்கர ரேட்டா இருக்கு, சாமானியர்களால வாங்க முடியல. ஒருவேளை இந்த மருந்து ரேட்டை அதிகப்படுத்துறதுக்காகவும் இதுல லாபம் சம்பாதிக்கிறதுக்காகவும் தான் அரசாங்கம் வேணும் ஏதோ நோயை பரப்பிட்டு இருக்காங்க போல இருக்கு, அது பிளேகுன்னு சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் ராஜமாதா நான் இப்படி பண்ணினேன். இப்போ நான் மருந்து ஸ்டாக் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு கம்மியான விலைக்கு கொடுத்ததுனால இப்ப மக்கள் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு கம்மி விலையில மருந்து வாங்கிக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க ராஜமாதா, நான் நம்ம நல்லதுக்காக உங்களோட பேர் நல்லபடி இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ண அப்படிங்கிறப்போ ராஜமாதாக்கு சரி சரி நீ சொல்றது கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுக்கப்புறமாக என்ன கன்சல்ட் பண்ணாம எதுவும் பண்ணாதேன்னு சொல்லிடுவாங்க. இப்படி நயனாவை கடத்தினது கொல்ல பார்த்தது அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஜேட் லேடிக்கு தெரியும் இல்லைங்களா, அவங்க மூலியமாக அரசரோட மைடுக்கும் தெரிய வந்திருக்கும். இப்ப நயனா எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு கேட்கறதுக்கு கவலைப்படாதீங்க, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னதும் இதுக்கு மேல பொறுமையா இருக்கக்கூடாது, அவங்க அம்மாவை பத்தி அவளுக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஆபீஸுக்கே நம்ம நயனாவை பாக்குறதுக்கு வராங்க. நயனா நேத்து என்ன ஆச்சு, உன்னை கடத்திட்டாங்க கொல்ல பார்த்தாங்கல்ல கேள்விப்பட்டனே அப்படிங்கிறப்போ ஆமா இதெல்லாம் நடந்தது. ஆக்சுவலா இவங்க தான், அதாவது ஜங்கு ரூபாவும் தான் பார்க்கையே கொல்ல சொன்னாங்க. அவங்க எப்பவுமே நான் டார்கெட்டை வச்சுட்டு தான் இருக்காங்க, என் உயிருக்கெல்லாம் நான் பயப்படல, ஆனால் நான் சாகிறதுக்குள்ள அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்தே தீர்வேன், அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கேட்ட அரசரோட மெய்டு இதை பாருமா, உன் அம்மாவை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச, அதை என்கிட்ட நீ கேட்கவும் செஞ்ச, பட் அதை உடனே சொல்ல வேண்டாம், முதல்ல நாம உறுதிப்படுத்திக்கலாம், உண்மையிலே கேபி தான் உங்க அம்மாவான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு பேசலான் இருந்தேன், ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ உங்ககிட்ட எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன் அம்மா கேபி தான் அப்படின்னு எனக்கு தோணுது, ஏன்னா நீ பாக்குறதுக்கு கேபி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து நானும் கேபியும் திக் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேருமே ரொம்ப சின்ன வயசுலயே அரண்மனைக்கு வேலைக்கு வந்துட்டோம். கேபி கிரவுன் பிரின்ஸுக்கு மெய்டா இருந்தா, நான் அரசருக்கு மெய்டா இருந்தேன். பட் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நாங்க பார்த்து பேசிப்போம். அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன நடந்தது எது நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிப்பா. அப்படிதான் ஒரு வாட்டி கிரவுன் பிரின்ஸோட பர்த்டேக்கு கிரவுன் பிரின்ஸுக்கு யாரெல்லாம் மெய்டா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அரசர் அந்த ஜேடு மோதிரம் 2 கொடுத்துருப்பாரு, உள்ள லீ ஹோன்னு எழுதியிருக்கும், அரசரோட பேர் போட்டிருக்கும். அதெல்லாம் கூட கொண்டு காட்டினா பரவாயில்ல, நீங்க இளவரசருக்கு மெய்டா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கேபி இருந்துட்டு நீ தான் வச்சுக்கோயேன் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வேண்டாம், இப்படி 2ஆ கொடுக்குற மோதிரத்தை பிரிக்க கூடாதான், அப்போ அது பேட் லக் ஆயிடும், நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்பதான் கேபி சொல்லியிருப்பாங்க, என்னமோ நீ எங்களை பார்த்து பொறாமப்படுற, அரசருக்கே நீ மெய்டா இருக்க, இது எவ்வளோ பெரிய மரியாதை தெரியுமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. எப்பவுமே கேபி சிரிச்ச முகமா இருப்பா, பேசிக்கிட்டே இருப்பா, அவ இருக்கிற இடமே சந்தோஷமா இருக்கும். திடீர்னு என்னால அவளை சரியா பார்க்க முடியல, அவ ரொம்ப டல்லா இருந்தா, என்ன பாக்குற டைம்ல கூட சரியா பேசாம இருந்தா, என்ன எதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அரசருக்கு மெய்டா இருக்கிறதுனால எனக்கு எப்பாவது டைம் கிடைக்கிறப்பதான் கேபி போய் பார்க்க முடியும். ஒரு நாள் கேபிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு போய் பார்த்தேன். அப்படியே துவண்டு போய் படுத்து கிடந்தா. கேபி என்னாச்சுன்னு கேட்டப்போ எழுந்திருக்க முடியாம எழுந்து உட்காந்து நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபி அழுதாலே தவிர்த்து என்ன ஏது அப்படிங்கறத என்கிட்ட ஒன்னும் சொல்லல. சரி உடம்பு தானே சரியில்லை, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. நாங்க எப்பவும் அரண்மனைக்குள்ள இடத்துல மீட் பண்ணிப்போம். அங்க போய் நான் வெயிட் பண்ணி பார்த்தா கேபி வரல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, அன்னைக்குதான் கேபி பேலஸ் விட்டு ஓடி போயிருக்கா, அதுவும் பேலஸ் கார்டோட ஓடி போயிருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஆனா கேபி இப்படி எல்லாம் பண்ண போறேன்னு என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லை, என்கிட்ட சொல்லாம பண்ணிட்டான். ஆனா மத்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நானும் கேபியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதனால என்ன பிடிச்சி விசாரிச்சாங்க. விசாரணை சாதாரண விசாரணை கிடையாது, டார்ச்சர் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் பண்ணது வேற யாரும் இல்ல, ஜங்கு தான். நானும் சொன்னேன், இல்ல எனக்கு தெரியாது, அவ எங்க போயிருக்கான்னு தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை, என்ன கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா என் கழுத்துல கத்தி வச்சா நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டான். எனக்கு தான் எதுவுமே தெரியாது, கேபி எங்க போயிருக்க என்னது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படியோ அந்த டார்ச்சர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
ஆனா என்ன மட்டும் அந்த ஜங்கு பிடிச்சி டார்ச்சர் பண்ணல, ஓடி போன கேபியை கொல்றதுக்கும் ஆட்கள் அனுப்பிச்சிருந்திருக்கான் அப்படிங்கிறப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ என் அம்மா கேபியை கொன்னது ஜங்கா அப்படிங்கிறப்போ, ஆமாமா உன் அம்மா கேபி இறந்திருக்கா, அதுவும் யாரோ வந்து கொன்னதுனால அவ இறந்திருக்கா அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஜங்கு தான் காரணமா இருக்கணும், ஜங்கு அனுப்பிச்ச ஆள் தான் காரணம். இதுக்காக எங்க அம்மாவை ஜங்கு கொல்ல பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அது எனக்கு தெரியாதுமா, அதுக்கான காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அதுக்கப்புறமாக கிரவுன் பிரின்ஸ் வந்து அரசரானாரு. அரசரான 8 மாசத்துல அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமாக யாரெல்லாம் கிரவுன் பிரின்ஸுக்கு மேடா இருந்தாங்களோ, கோர்ட் லேடியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்களா இறந்துகிட்டே வந்தாங்க. இப்ப நம்ம நயனாக்கு ஞாபகம் வருது, 15 வயசா இருந்தப்போ சாய் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருப்பா இல்லையா? போய் சாய் சொல்லியிருப்பாங்க இதுக்கு வேண்டியது மர்மம் இருக்குன்னு. ஏன்னா அவங்க எல்லாம் இறந்து போயிருந்திருக்காங்க, அதுவும் எல்லாம் சின்ன வயசுலயே நீ எல்லாம் விட்டுட்டு இதை விசாரிக்காதேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது ஞாபகம் வருது. இப்ப அரசரோட மேடு சொல்லுவாங்க. ஆனா அப்போ ஒரு விஷயம் வந்து எல்லாரும் பரவலா பேசிக்கிட்டாங்கம்மா, அது உண்மையா ரூமரான்னு தெரியாது. கிரவுன் பிரின்ஸ் அரசரானப்போ கிரவுன் பிரின்ஸுக்கு யாரெல்லாம் மேடா கோர்ட் லேடியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அப்படியே வந்து அரசரானதும் அவருக்கே மேடா கோர்ட் லேடியா இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் சாவுக்கு காரணமா இருந்தது இந்த ஜங்கு ரூபா தான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியாது. ஆனா அதுல தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் இப்போ நீ ஜேட் லேடி ஒருத்தங்களை பார்த்துட்டு இருக்க இல்லையா, அவங்க தான். ஏன்னா உன் அம்மா அவங்க எல்லாருமே கிரவுன் பிரின்ஸுக்கு சர்வ் பண்ணவங்க, மேடா இருந்தவங்க. அதனாலதான் அந்த 2 ஜேடு மோதிரமும் உன் அம்மா கிட்டே இருந்தது, ஜேட் லேடி கிட்டே இருந்தது. ஒவ்வொரு மேடா கோர்ட் லேடியா இறந்த சமயத்துல ஜேட் லேடி மட்டும் எப்படியோ தப்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சர்வை ஆயிருக்காங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு பாதுகாப்பா மிஸ்டர் கிம்மோ கமிஷனரும் இருக்காங்க. இப்ப நான் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன் கேபியும் எங்கேயாவது உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்பதான் புரியுது கேபியும் இறந்து போயிட்டான்ட்டு. அதுக்கு காரணமும் கண்டிப்பா ஜங்கு தான் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் நம்ம நயனாக்கு இன்னொன்னு ஞாபகம் வரும். 15 வயசு வரைக்கும் நயனா என்ன நம்பிட்டு இருந்தா, வார்டன் என்ன சொல்லியிருப்பாங்க, உங்க அம்மாவும் ஒரு கைதியுமா அவங்க அப்ப பிரெக்னெண்டா இருந்தாங்க, நீ பிறந்ததும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா பிரசவம் பார்த்தா அந்த பாட்டிமா தானே சொல்லியிருப்பாங்க என்ன உண்மைங்கிறத. அம்மா கைதி எல்லாம் கிடையாது, பிரசவத்தாலையும் வந்து உன் அம்மா இறந்து போகல, உன் அம்மாவை யாரோ அப்ப கத்தியால குத்திருந்தாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஞாபகம் வருது. அம்மா எங்க புதைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு வார்டன் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்பவே வந்து நம்ம நயனா நின்று பார்த்துருப்பா, இப்பவும் வந்து இங்க நின்று பாக்குறா. இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு நயனாக்கு. இன்னும் கடும் கோபம் வருது. ஏன்னா அந்த ஜங்கு எத்தனை பேரோட சாவுக்கு காரணம், கடைசியில என் அம்மாவோட சாவுக்கு அவன் தான் காரணம் அப்படிங்கிறப்ப பயங்கர கோபம் வருது. இந்த பக்கம் தேவோனை காட்டுறாங்க. நயனாவை கடத்தினது ஷினி, கொல்லணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தது வந்துட்டு ரூபா அப்படின்னு தெரிய வர்றப்போ இல்ல இவங்க ரொம்ப எல்லை மீறி போறாங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் அரசரை காட்டுறாங்க. அரசருக்கு வெளியே நாட்டு நடப்பு ஒண்ணுமே தெரியல. அவர் பாட்டுக்கு அந்த பிரேயர் பண்ணக்கூடிய இடத்துல உட்காந்து சாப்பிடாம கொள்ளாம நாட்டு மக்களுக்காக பிரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. வந்து பாக்குறதெல்லாம் வந்து இந்த ஜங்கோட ஆட்கள், அவங்கள மாதிரி ஆட்கள் தான். ஜங்கு வந்துட்டு அரசரே நீங்க ரொம்ப கடுமையான விரதமெல்லாம் இருக்கீங்க, மக்களுக்காக இருக்கீங்க பாத்தீங்களா, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அந்த பிளேக் நோய் எப்படி இருக்கு ஏதுன்னு கேட்கறதுக்கு குறையிற மாதிரியே சிம்டம்ஸ் தெரியல அப்படின்றாங்க. ஏன்னா அரசருக்கு வெளியிருந்து எந்த ஒரு நியூஸும் வராது. இப்படி யாராவது வந்து சொல்லணும் அப்படின்னா இவங்க ஏத்த மாதிரி தான் கதையை கட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க போனதுக்கு அப்புறம் தேவன் கோவமா கிளம்புனாரே எங்கேயோ இல்ல அரசரை பாக்குறதுக்காக தான். வெளியே தான் மேடெல்லாம் இருப்பாங்க இல்லைங்க, அரசரை இப்ப பார்க்க முடியாது, பிரேயர்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ இல்ல என் பேர் சொல்லுங்க, அரசர் என்ன பார்க்க விரும்பலன்னா போயிடுறேன் அப்படிங்கிறப்போ ஆனா அரசர் வந்து இல்ல நான் தேவன் வந்திருக்கான்னா பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வந்ததும் தேவன் இருந்துட்டு அரசரே உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா தான் பேசணும், நானும் நீங்க மட்டும் இருந்தா நல்லது அப்படிங்கிறப்போ அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட 2 பேரும் அரசரே நாங்கள் உங்களை விட்டு விலக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடுங்க, நான் அரசனா நீங்க அரசனா, நான் இங்க தானே இருக்கிற பிரேயர் ரூம்ல தான் இருக்கேன், ஒழுங்கு வெளியே போங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமாக தேவன் வந்து சொல்லுவாங்க, அரசரே நீங்க இங்க மக்கள் வந்து நல்லபடி சீக்கிரம் குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க இருக்கிறது பிளேக் நோயே கிடையாது. அப்படி பிளேக் நோய் அப்படின்னு பரப்பி விடப்பட்டது ஃப்ளூ தான். அதையும் பரப்பி விட்டது இந்த ரூபா தான். இதுக்கு பின்னாடி ஜங்கு ராஜமாதா எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற அப்படிங்கிறப்போ எப்படி இது பிளேக் நோய் இல்லைங்கிற, இதை பாருங்க பிளேக் நோயே இருந்தா உயிர் பலி இருக்கும், உயிர் பலி இருக்காது. ஆனா இந்த ஆடு மாடு குதிரை எல்லாம் இறந்துருக்கு, அதுங்களுக்கு அஃபெக்ட் ஆகுற மாதிரி டைரக்டா நைட் டைம் போயிட்டு அதுங்களுக்கு மட்டும் தான் மருந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி குடிக்கிற தண்ணியில ஏதோ வந்து குளங்குட்டையில கலந்து விட்டுருக்காங்க. அதனால லைட்டா அந்த ஃபீவர் டயேரியா அந்த மாதிரி தான் ஆயிருக்கே தவிர்த்து அது பிளேக் நோய் கிடையாது. ஏன்னா இப்ப எல்லா மக்களும் குணமாயிட்டு இருக்காங்க. கொடுக்குற மருந்து வந்து ஃப்ளூவுக்கான மருந்து தான், மக்கள் எல்லாம் பெட்டரா தான் இருக்காங்க. அப்படிங்கிற சமயத்துல இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்ன, அரசனான என்னையே ஏமாத்தி மக்கள் நலனுக்காக பிரேயர் பண்ண வச்சுட்டு இந்த கண்கட்டு வித்தை எதுக்காக அப்படிங்கிறப்போ அரசர 2 காரணம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் காரணம் இந்த மாதிரி பிளேக் நோய் அப்படிங்கிறது ஆள்கொல்லி நோய். அப்படி ஒரு நோய் வந்து வருது அப்படிங்கிறப்போ ஐயோ கடவுள் குத்தமோ தெய்வம் நம்ம மேல கோவமா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே நினைப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம இந்த கோவில் கட்டுற பணி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், பெர்மிஷனும் ஈஸியா கிடைக்கும், மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ராஜமாதாவோட கணிப்பு. அது மட்டும் இல்லாம ஃப்ளூக்கான மெடிசன் வந்து நிறைய வாங்கி வச்சிருந்தாங்க ரூபா. இப்போ அதை வந்து மார்க்கெட்ல விடுறதுக்கும் அதுக்கு ஹை ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் வகையில லாபம் பார்த்துருவாங்க. அந்த காசை வச்சு கோவில் கட்டுறதுக்கு ராஜமாதா கிட்ட ரூபா கொடுத்துருவாங்க. சரி அப்ப 2வது காரணம், இப்படி அரசர் கேட்டதும் சொல்றதுக்கு நம்ம தேவனுக்கு தயக்கமா தான் இருக்கு. அரசரே 2வது காரணம் இந்த மாதிரி ஆள்கொல்லி நோய் எல்லாம் வந்து மக்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு அரசர் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாரு,
அரசர் வந்து சரியான அரசர் இல்ல, இந்த மாதிரி நோய் எல்லாம் வராம முன்கூட்டியே வந்துட்டு தடுப்பு நடவடிக்கை வந்து எடுக்க முடியல, இந்த அரசருக்கு முடிவெடுக்க தெரியல, கையாலாகாத அரசர் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல எல்லாரும் நினைப்பாங்க. கிட்டத்தட்ட அரசருக்கு பவர் போயிடும் அப்படிங்கிறப்ப போதும் நிறுத்து, இதுக்கு மேல எல்லாம் எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. அரசர் அது மட்டும் இல்லாம நயனாவை கடத்தி கொல்ல பார்த்திருக்காங்க, இதெல்லாம் ரூபா தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்போ என்ன சொல்ற? ஆமா, நயனாங்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆனா அந்த பொண்ணுக்கு நீங்க அரசர்னு தெரியாது, நீங்க சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியும். அந்த பொண்ணு இது பிளேக் நோய் இல்லை, இதுக்கு பேர் என்னமோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போய் அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்தா போயிருக்கு அப்படிங்கிறப்போ அவ்வளவுதான், அரசர் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்க அரசரை நீங்க எங்கேயும் போகக்கூடாது, நாட்டின் நலனுக்காக நாட்டு மக்களின் நலனுக்காக போய் பூஜை பண்ணுங்க அப்படிங்கிறப்போ ஒழுங்கா ஒதுங்கி போயிருங்க, இருக்கிற கோவத்துல ஒருத்தனையும் விடாம நானே வெட்டி கொண்டுருவேன், என்ன ஓகேவா அப்படிங்கிறப்போ அவங்கெல்லாம் ஐயோ நம்மளுக்கு உயிர் தாப்பா முக்கியங்கிற மாதிரி ஒதுங்கி நினைப்பாங்க. அதுக்கப்புறமாக தேவனோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவர் இருந்த கிராமத்திலே வந்துட்டு எல்லாருக்கும் பிளேக் நோய் வந்திருக்கு, யாரும் உள்ள வரக்கூடாது வெளியும் போகக்கூடாது அப்படின்னு வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ அவர் வந்துட்டாரு, நல்லபடியாக குணமாயிட்டாரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு வந்தது பிளேக் நோயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்டையும் சொல்லிட்டு பிசினஸ் மேன் கிட்டையும் வந்து சொல்றாங்க, சரிடா பிளேக் நோய் இல்லைன்னா இந்த குதிரைகள்லாம் வந்து ரத்தம் வந்து எடுத்துச்சு அப்புறம் செத்தும் போச்சு, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இதுக்கு பின்னாடி எல்லாம் வந்துட்டு ரூபாவும் ஜங்கும் தான் இருக்காங்க, ஃப்ளூவை தான் பரப்பி விட்டுருக்காங்க, ஃப்ளூக்கான மெடிசன் எடுத்ததுமே சரியா போயிடுச்சு அப்படிங்கிறப்போ இப்போ பிசினஸ் மேன் வந்து தேவோனே சந்தேகப்படுறாங்க. ஓகே, அப்போ அந்த ரூபா வந்து நிறைய ஃப்ளூக்கான மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா, அதை மார்க்கெட்ல விட்டு லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இப்படி மக்களுக்கு ஃப்ளூவை வந்து பரப்பி விட்டுருக்காங்க, இது தேவோனுக்கு தெரிஞ்சிருக்கு, இது தேவோனு தெரிஞ்சுதா பண்ணிருக்கா அப்படின்ட்டு தேவோன் மேல பிசினஸ் மேனுக்கு கோவம் வருது, தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அரசர் தன்னோட பாடி கார்டு கூப்பிட்டு இவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தப்போ பர்சனல் பாடி கார்டு கூட பேச விட்டுருக்க மாட்டாங்க. பர்சனல் பாடி கார்டு இப்போ கூப்பிட்டு இந்த பிளேக் நோய் அப்படிங்கிறது போய் இந்த பிளேக் நோய் பரவிடுச்சு அப்படின்ட்டு ஃப்ளூவை தான் பரப்பி விட்டுருக்காங்க, இதெல்லாம் பண்ணது வந்து அந்த ரூபா தான், அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு அந்த ரூபாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டீமு கிட்ட நான் சொன்னதாக போய் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் பாடி கார்டு சொல்லுவாங்க, அரசரே 2 வாட்டி நயனா வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்க, பட் நீங்க ப்ரேயர்ல இருந்ததுனால என்னால் வந்து சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. சரி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ராஜமாதாவும் ஜங்கு சந்தோஷத்துல இருக்காங்க. ஜங்கு வந்துட்டு ராஜமாதா அரசர் ஒரே பிரேயர்லயே இருக்கிறாரு, எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டோம் பாருங்க அப்படிங்கிற சமயத்துல ராஜமாதாவோட பாடி கார்டு வந்துட்டு இந்த மாதிரி அரசர் வந்து அந்த பிரேயர் பண்ணக்கூடிய சேம்பர்ல இருந்து வெளியே வந்துட்டார், அவரோட ஆஃபீஸ் சேம்பருக்கு போயிட்டாரு. இந்த பிளேக் நோயை பரப்பி விட்டது வந்து ரூபாதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னது ராஜமாதாவும் ஜங்கும் அரசரை பார்க்க வருவாங்க. அரசர் என் மனைவி அப்படியெல்லாம் பண்ணவில்லை, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க அப்படிங்கிறப்ப வாயை மூடுங்க, என் அம்மா கூட பிறந்தவர் மாமாங்கிற மரியாதை கூட எல்லாம் போயிடும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுது, என்ன ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க 2 பேர் என்ன வேணா ஆட்டு வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்போ ராஜமாதா இருந்துட்டு அரசரே அப்படிங்கிறப்போ வாயை மூடுங்க, அம்மாங்கிற மரியாதைக்காக நான் கட்டுப்பட்டு நிக்கிறேன், இப்ப நினைச்ச கூட இதுக்கு படி நீங்க இருக்கீங்க நல்லா எக்ஸ்போஸ் பண்ண முடியும், பண்ணட்டுமா, 2 பேரும் வாயை முடிக்கணும், இதுக்கப்புறம் நான் எடுக்கிறது தான் முடிவுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப கூட ராஜமாதா இருந்துட்டு அரசரே யாரும் உங்க மனசை கலைச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அடாடாடா, அப்புறம் என் மனசை கலக்கிறதுக்கு வேற யாராவது வரணும், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் என்ன பண்ணுங்கிறத நான் தான் முடிவெடுக்கணும், இந்த நாட்டோட ராஜா நான் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன், என்கிட்ட வந்து பேசுறது கூட உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, போங்கன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான், உடனே வந்து ரூபாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அது ரூபாவோட பொண்ணு பார்த்துட்டு அம்மாங்கிறப்போ ஒன்னிலடா செல்லக்குட்டி எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. இந்த பக்கமாக அன்னிக்காரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இதை வந்துட்டு சொசூல் இருக்கிற அந்த ஹெட் லேடியும் மீனாவும் வந்து நம்ம தேவோன் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ யாரை பார்க்க வந்திருக்காங்கன்னு ஹெட் லேடி போயிடுவாங்க. மீனா வந்துட்டு என்ன தேவோன் அமைதியா இருக்க, அந்த ரூபாவையும் ரூபாவோட அண்ணியும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிளேக் நோயை பரப்புனதுக்காகவும் அதுக்கான மருந்து மாத்திரைகளை வந்துட்டு விலை அதிகமாக வச்சு வித்ததுக்காகவும், நீ இதெல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருக்கே அப்படிங்கிறப்போ ஆமா மீனா கரெக்ட் தான், நீ கெஸ் பண்ணது கரெக்ட் தான், அரசர்கிட்ட சொன்னதே நான் தான் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் இது ஜிக்கு பென்னுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. அந்த சமயத்துல ஜிக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த நோயெல்லாம் வந்துட்டு பிளேக் நோயே கிடையாது, இது ஃப்ளூ தான், இதை பரப்பி விட்டது வந்து ரூபா தான் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன் நம்ம நயனா. இப்போ இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணதை வச்சு பார்க்குறப்ப நயனாக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜி யோசிக்க ராஜமாதாக்கும் ஜங்குக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, மண்டே பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சரி அரசருக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா யார் சொல்லியிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப ஜங்குக்கு தெரியலங்கிறாங்க. இந்த பக்கம் ரூபா அந்த அன்னிக்காரி அந்த அடியால் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. எதுக்கு பிளேக் நோயை பரப்புன, எதுக்கு இந்த ஃப்ளூக்கான மெடிசன் அதிக ரேட் வச்சு வித்த, இதெல்லாம் ஏன் பண்ண அப்படின்னு கேட்குறப்ப நானும் ஒன்றும் பண்ணல, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, என்ன இப்படி விசாரிக்கிறதே தப்பு, இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஸ்டப்பனா இருப்பா. அந்த சமயத்துல நம்ம நயனாவை பார்க்கறதுக்காக அரசர் வராங்க. நயனா என்ன பார்க்கணும்னு 2 வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தியாமே, ஏன் என்கிட்ட தான் சொல்லணுமான்னு கேட்குறப்போ ஆமா ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி நயனா சொல்றா. அரசர் நயனாவை கூப்பிட்டு கேட்பாங்க, சொல்லு நயனா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தியாமே, ஆமா நான் 2 வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சேன், ஏன் நீங்க என்ன பார்க்க வரல அப்படிங்கிறப்போ ஐயோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா பக்கத்து நாடு வரைக்கும் போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்க என்னென்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிறப்போ நயனா எனக்கு எல்லாம் தெரியும், பிளேக் நோய் அப்படின்னு பொய்யா ஃப்ளூவை பரப்பி விட்டதே வந்துட்டு அந்த ரூபா தான், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு கேட்குறப்போ இந்த பாரு நயனா அரசரே என்னை வந்து சீக்ரெட் ஆஃபீஸரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப நான் உங்ககிட்ட மட்டுமா பேசுவேன், எத்தனையோ பேர்கிட்ட பேசிட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதன் வகையில் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமா இல்ல எனக்கு மறந்தே போச்சு,
சரி நயனா, நான் கடைசியில பார்த்ததை விட இப்ப பாக்குறதுக்கு நீ ரொம்ப இழைச்சு போன மாதிரி இருக்கு. என்ன ஏது என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறப்போ நயனா கொஞ்சம் கொஞ்சம் தயங்கி வந்து எல்லாத்தையும் சொல்றேன். இந்த மாதிரி அம்மாவை கொண்டது யாருங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு. என் அம்மா இந்த மாதிரி மெய்டா இருந்தாங்க, பேலஸ்குள்ள தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நடந்தது. அது மட்டும் இல்லாம என் அம்மாவை கொல்றதுக்கு அசாசின் அனுப்பிச்சு கொன்னதே வந்து ஜங்கு தான் அப்படிங்க. அரசருக்கு செம ஷாக்கா இருக்கும். இந்த பக்கமாக ஜங்கு வந்துட்டு விசாரணை கைதியா இருக்கக்கூடிய தன் மனைவி ரூபாவை பார்க்கறதுக்காக வருவாங்க. ஆனா அங்க இருக்கிற ஆபீசர் ஸ்ட்ரிக்டா மறுத்துருவாங்க. நான் யார் தெரியுமா அப்படிங்கிறப்ப எல்லாம் தெரியும், அனுமதிக்க முடியாது, அரசரோட உத்தரவு, தேவைன்னா அரசர்கிட்ட போய் பேசிக்கோ அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுவாங்க. ஜங்குக்கு தன் கிட்ட இருக்கிற எல்லா பவரும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் அரசரும் நயனாவும் பேசியெல்லாம் முடிச்சிட்டாங்க. நயனா கிளம்புற சமயத்தில் அரசர் சொல்லுவாங்க, இதை பாருமா, நீ வந்துட்டு ஜங்கையும் ரூபாவையும் எதிர்த்து நிக்கிற, அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா கவலைப்படாத, நானும் வந்து உனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பேன். ஆனா எல்லா நேரமும் எப்படி இருக்குன்னு தெரியாது, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வைப்பாங்க. நயனாவும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அரசர் பார்த்துட்டு ஈன்னு இழிப்பாரா, அப்படியே திரும்பி பாடி கார்டை பார்க்குறப்ப அவங்களும் ஈன்னு இழிப்பாங்க. என்னடா இழிக்கிற, வா போகலாம் அப்படின்ட்டு. பேலஸ்க்கு போகாம நான் வந்துட்டு விலை நிர்ணயம் பண்ற டீமுக்கு போகணும் அப்படின்னு அரசர் சொல்றாங்க. அரசரை லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பாடி கார்டு சொன்னாலும் இல்ல நான் கண்டிப்பா அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கிளம்புறாங்க. கூடவே பாடி கார்டும் போறாங்க. இந்த பக்கமாக வாடனை பார்க்கறதுக்காக நயனா வந்திருப்பாளா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு, நயனா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி வாடன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உன் அம்மா இறந்து போன சமயத்துல 2 ஜேடு மோதிரமும் ஒரு ஹேர் பின் இருந்தது அப்படிம்பாங்க. என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்போ, ஆமாமா அது வந்து ரொம்ப விலை மதிப்பு உள்ளது, சுத்தி நல்ல விலை மதிப்பான கற்கள் எல்லாம் பதிச்சிருக்கும், சென்டர்ல ஒரு பெரிய வைரக்கல் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு பயமா இருந்தது. ஏன்னா உங்க அம்மாவையே யாரோ கொல்றதுக்காக துரத்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் உங்ககிட்ட வந்து சேர்ந்தது அப்படின்னா உன்னோட உயிருக்கு ஆபத்தாயிடுமோன்னு பயந்து அதனால தான் எதையும் உங்ககிட்ட கொடுக்காம வச்சிருந்த. 15 வயசுல நீயே எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்து கேட்டப்போ அந்த 2 ஜேடு மோதிரத்தை மட்டும் நான் கொடுத்தேன், இந்த ஹேர் பின்னை நானே பத்திரமா வச்சுக்கிட்டு இன்னும் கூட நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆனா விஷயம் வேற மாதிரி போயிடுச்சு. அந்த ஜேடு மோதிரம் வந்து என்னோட ஆஃபீஸ் ரூம் வந்து கிளீன் பண்ற சமயத்துல குக்கிங் லேடி எடுத்து கொண்டு போயிட்டு, அப்ப ஜிங்சா சீஃப் தான் வந்து சீஃபா இருந்தார், அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஹேர் பின்னை பார்த்தாலே தெரியும் சாதாரணவங்களால அதை அஃபோர்ட் பண்ணவே முடியாது, இந்த நோபல் லேடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இந்த ஹேர் பின் இருக்கும், அதை பார்த்தாலே தெரியும். இதை பார்த்தோம் அந்த ஜிங்சா சீஃப் வந்து கொண்டு போய் ரூபா கிட்ட கொடுத்துருக்காங்க. ரூபா மூலியமாக ஏதாவது காரியம் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி ஐஸ் வச்சா அப்படி கொடுத்தப்போ அது ரூபா கொண்டு போயிட்டு ராஜமாதா கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜமாதா பர்சனல் பாடி கார்டு அனுப்பிச்சு இந்த ஜிங்சா ஆஃபீஸரை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. இதுக்காக அந்த ஹேர் பின்காகவா? ஆமா நான் என்ன அந்த ஹேர் பின்காக தான். அது எப்படி கிடைச்சது, ஜெயிலுக்குள்ள தான் இருந்தது இவர் சொல்லியிருக்காரு. சரி ஜெயிலுக்குள்ள கிடைச்சது அப்படின்னா அது யாருக்கு சொந்தமானது, யார்கிட்ட இருந்ததுன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு அந்த நிபந்தனையோட தான் வந்து அந்த ஜிங்சா ஆஃபீஸர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து டேரக்டா என்கிட்ட கேட்டாங்க, என்ன என் ஆஃபீஸ் ரொம்ப கிளீன் பண்றப்ப தான் அது கிடைச்சதுன்னு குக்கி லேடி கொண்டு போய் கொடுத்தாங்க. அதனால டேரக்டா வந்து என்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது, அப்படியெல்லாம் என் ஆஃபீஸ் ரூம்ல எதுவுமே இல்லை, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த ஹேர் பின்னுக்கு வேண்டிய ஏதாவது கதை இருக்குமா, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் அம்மா உனக்காக விட்டுட்டு போனது, நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாம போயிடுச்சு, மன்னிச்சிரு அப்படிங்கிறப்போ இப்போ அதெல்லாம் பெருசா தெரியல நம்ம நயனாக்கு. என்னடா இது ஒரு ஹேர் பின்னுக்கு பின்னாடி இவ்வளோ பஞ்சாயத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் நயனா யோசிக்கிறான். இந்த பக்கமாக விலை நிர்ணயம் பண்ற டீமுக்கு அரசர் வந்தது தேவோனை பார்க்கறதுக்காக தான். தேவோனை பார்த்துட்டு, இதை பாரு தேவோன், நீ தான் என்கிட்ட எல்லா உண்மையை சொன்னேன் அப்படிங்கிறது ராஜமாதாக்கு தெரிய வந்ததுன்னா உன் லைஃப் ரொம்ப கஷ்டமா போயிடும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்து நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க பார்த்தி, உனக்கு எதாவது வேணும்னா கேளு அப்படிங்கிறப்ப, இல்ல அரசரே நான் வந்து பதிலுக்கு எது எதிர்பார்த்தெல்லாம் செய்யல, எனக்கு எதுவும் வேண்டான்றாங்க. சரி அந்த பொண்ணு நயனா உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்போ, நான் வந்து அந்த ஜெயிலில் ஒரு வாட்டி கைதியா வந்தப்போ நயனா அங்கே வாடனா வேலை செஞ்சுட்டு இருந்தா, அப்போ அந்த பொண்ணுக்கு 15 வயசு, அப்ப இருந்து எங்க 2 பேருக்கும் நல்லா ஒரு பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. அரசரே இதே மாதிரி நானும் கேட்கலாமா, உங்களுக்கு எப்படி நயனாவை தெரிஞ்சது அப்படிங்கிறப்போ, ஒரு வாட்டி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸராக நான் ஜெயிலில் போயிட்டு சும்மா பார்க்கலாம் விசிட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே தான் இந்த பொண்ணு நயனாவை பார்த்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா, இவளோட ஐடியாஸும் நல்லா இருந்தது. அப்போ இருந்து இந்த பொண்ணு கிட்ட நான் ஒரு சீக்ரெட் இன்ஸ்பெக்டர், அரசரே டேரக்டா நான் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, நான் அரசர்கிட்ட டேரக்டா எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் நயனாவை நான் வந்து பிளான் பண்ணி மீட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத சில விஷயங்கள், என்கிட்ட இருந்து மறைக்கப்படுற சில விஷயங்கள் நயனா மூலியமாக தான் எனக்கு தெரிய வருது. அதனால நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, நான் அரசர் அப்படிங்கறத நயனா கிட்ட சொல்லிடாது அப்படிங்கிறாங்க. தேவோனும் சரின்னு சொல்லிட்டு அரசர் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் ரூபாவை தனியா விசாரிக்கிறாங்க, அடியாளையும் அன்னிக்காரையும் தனியா விசாரிக்கிறாங்க. அடியாளையும் அண்ணியையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக யாரோ முக்கியமான ஒரு ஆஃபீஸர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட பாடி கார்டு தான் நேரடியாக விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் வெளியே போயிடுவாங்க. அந்த சமயத்தில் அடியாள் கேட்பாங்க, அம்மா நீங்க ஓகேவா இருக்கீங்களா அப்படிங்கிற பன்னிக்காரி இருந்துட்டு, இதை பாருடா என்ன டார்ச்சர் பண்ணாலும் வாயை திறந்துடக்கூடாது, நம்ம வாயை மூடிக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் சேர்ந்த உயரதிகாரி தான் கூப்பிட்டுருப்பாங்க என்ன செய்தாச்சு அப்படிங்கிறதுக்கு. இந்த மாதிரி இந்த ஹெல்ப்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து அந்த ரூபா ஒத்துக்கிறா. ஆனா பிளேக் நோயை பரப்பினேன், அதாவது பிளேக் நோய் மாதிரி ஃப்ளூவை பரப்பினேன் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறா. எனக்கு தெரிஞ்சவள் ஒத்துக்க வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் வந்து அரசரோட பாடி கார்டு கூப்பிட்டுருப்பாங்க. இங்க ராஜமாதாக்கும் ஜங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜமாதாக்கு புரிஞ்சு போச்சு, பண்ற டார்ச்சர்ல ரூபா உண்மையை சொல்லிட்டானா அவ்வளோதான்டா, நமக்கு அது க்ளோஸ், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இப்ப என்னதான் பண்றது அக்கா அப்படிங்கிறப்போ, இதை பாரு ஜங், அரசருக்கு இது யாரோ மூலியமாக தெரிய வந்திருக்கு, அரசர் யாரை மீட் பண்றாங்க என்ன அப்படிங்கறத மானிட்டர் பண்ண அப்படிங்கிறாங்க.
இங்க பிசினஸ் மேனை பாக்குறதுக்காக தேவன் வருவாங்க. பிசினஸ் மேன் தான் தேவன் மேல கோவமா இருக்காங்க இல்லையா, எல்லாம் அந்த ஜங்கு கூட சேர்ந்து இவனும் ஆட்டம் போடுறான் அப்படின்ட்டு நீங்க எல்லாம் பேசிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு போங்க. அந்த ரூபாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவ பண்ண வேலைக்கெல்லாம். இப்போ நீங்க என்ன பிளேம் பண்ண மாட்டீங்கல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ரூபாவோட பிசினஸ் எல்லாம் இப்ப தரமட்டத்துக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தானே கொண்டாட்டம் அப்படிங்கிறாங்க. எனக்கு பிசினஸ் நல்லா போகுது இல்ல, அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. ஆனா மக்களோட உயிரோட விளையாடக்கூடாது. அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அது போதும்னு சொல்லிட்டு பிசினஸ் மேனுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் அரசரோட பர்சனல் மேடை பாக்குறதுக்காக நம்ம நயனா வந்திருப்பாங்க. என்னம்மா ஏதுங்கிறதுக்கு என் அம்மாவை பத்தி ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறப்போ சரி வா அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டு போய் என்ன ஏதுன்னு சொல்லுங்கிறாங்க. என் அம்மா எனக்கு விட்டு போனது அந்த 2 ஜேடு மோதிரம் மட்டும் கிடையாது, ஒரு ஹேர் பின்னா. அதுவே எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. என்னை வளர்த்த அப்பாவான அந்த வார்டன் தான் சொன்னாரு. அந்த ஹேர் பின் சுத்தி வந்து இந்த மாதிரி கற்கள்லாம் இருக்கும், விலை மதிப்புள்ள கற்கள். சென்டர்ல ஒரு பெரிய வைரம் மாதிரி இருக்குமா. அதை பாக்குறப்ப தெரியுதா ஒரு நோபல் உமன் கிட்ட தான் அந்த ஹேர் பின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து பத்திரமா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் நம்ம நயனா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க இதை கேட்டு இந்த மெய்டு ஷாக் ஆயிட்டு 1 நிமிஷம் இருமா அப்படின்ட்டு வெளியே போயிட்டு வந்தவங்க, இதை பாருமா நீ சொன்னது வச்சது இந்த ஹேர் பின்னா தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன், இதுவான்னு பார்த்து சொல்லுங்கிறப்போ சாரிங்க நான் பார்த்ததே கிடையாது, என்னை வளர்த்த அப்பா வார்டன் தான் பார்த்துருக்காரு அப்படிங்கிறப்போ சரி அப்போ எடுத்துட்டு போ, உன்னை வளர்த்த அப்பா கிட்ட காமிச்சு இதுவான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே எடுத்துட்டு வா. இதை பாருமா ஒரு நாள்லாம் டைம் கொடுக்க முடியாது, உடனே இதை பண்ணி முடியும். இந்த ஹேர் பின் விலை மதிப்புள்ளது மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட, புரிஞ்சுதா அப்படிங்கிறப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன எடுத்துட்டு வருவா. உடனே வார்டன் கிட்ட காட்டிட்டு இதுவான்னு கேட்குறப்போ ஐயோ ஆமா இதே தான், நல்ல வேலை உங்க அம்மா கடைசியாக உனக்கு விட்டு போனது உனக்கு கிடைச்சிருச்சா சந்தோஷம் அப்படிங்கிறப்போ அப்படியா இதுதானா சரி சரி நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்ட்டு உடனே வந்து இந்த மெய்டு கிட்ட திருப்பி கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி என்னை வளர்த்த அப்பா கிட்ட காமிச்சேன், அவர் இதே தான் அப்படின்னு சொன்னாரு, எனக்கு கிடைச்சிருச்சான்னு கூட கேட்டாரு. நான் தான் சொன்னேன் இல்லை இது ஒரு மாடலாக தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். என் அம்மா கிட்ட இருந்தது இதுதானாம்மா அப்படிங்கிறப்போ சரிம்மா நான் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு இவங்க முகத்துல வந்து ரொம்ப பதட்டமாயிட்டு உடனே வெளியே வந்துருவாங்க. இந்த சாயை அந்த அடியாட்களோட ஆட்கள் ஏன்னா அடியால வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சாய் அவங்களாம் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய ரகசியங்களை இவன் தான் வந்து தகவல் கொடுத்துருப்பானோ. ஏன்னா அந்த மருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வர்றப்போ அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய தகவல் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா சாய் மூலியமா தெரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால ஹோட்டல் கடை வச்சிருக்க அந்த ஆண்டியோட கடைக்கு வந்து எல்லாத்தையும் சூறையாடுறாங்க. அதுக்கப்புறம் சாய் வர்றப்போ சாய் கிட்ட இதை சொல்ல சொசூருல அந்த பொண்ணு பத்திரமா இருக்கா, இப்போ இருக்கிறது சாயும் சாய் கூட இருக்கிற பையனும் தான், இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டபிளை பார்த்து கொஞ்சம் காசு கொடுத்து ஏதோ ஒரு பொய் கேஸ்ல எங்களை ஜெயிலுக்குள்ள கொண்டு வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நடக்குது. இங்கிருந்தா தாண்டா தப்பிக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிற சமயத்துல ஜெயிலே அல்லோலகலோலப்படுது. ஏன்னா ரூபா அன்னிக்காரி அதுக்கப்புறம் அந்த அடியால் எல்லாரும் இதே ஜெயில தான் கொண்டு அடைக்கிறாங்க. அப்ப அரசோட பாடி கார்டு சொல்லுவாங்க இவங்களுக்கு எந்த விதமான சலுகையும் வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துதான் விட்டுட்டு போவாங்க. தனி சிறை கூட கொடுக்கறது கிடையாது, ஏற்கனவே பெண் கைதிகள் இருக்கிற சிறையில தான் அடைக்கிறாங்க. இப்ப சீஃபா இருக்கிறவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப இங்க வந்திருக்கிறது ரூபா யாரோட ஒய்ஃபு ஜங்கோட ஒய்ஃபு. ஆனா ராஜா என்ன உத்தரவு போட்டிருக்காங்க எந்த விதமான சலுகையும் காட்டவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. இப்ப அரசர் சொல்றதை கேட்கறதா இல்ல ஜங்குக்கு பயப்படுறதானே தெரியல. ஆனா பாவம் சாயும் சாய் கூட இருக்கிற பையனும் யாருக்கு பயந்துட்டு ஜெயிலுக்குள்ள வந்தாங்களோ அவங்க இருக்கிற செல்லுலயே இந்த அடியாலையும் கொண்டு வந்து போடுறாங்க. அவளை இந்த செல்லுக்குள்ள வந்ததும் அவங்க 2 பேரும் தூக்கி போட்டு அடிக்கிறதுலதான் இந்த ஆள் குறியா இருக்கான். ஆனா சீஃப் முடிவு பண்ணிட்டாங்க இல்ல இவங்களை கொஞ்சம் நம்ம நல்லபடியா பாத்துக்கணும், நாளை பின்ன எப்படி காலம் மாறும் தெரியாது, நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம ரூடா நடந்துக்க கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா சிங்சா ஆபீசர் எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஹேர் பின்னை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அதுக்காக என்ன புடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணி விசாரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அப்ப சீஃப் வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் தனி சிறையில வைங்க அப்படிங்கிற சமயத்துல அரசரே சொல்லியிருக்காங்க இல்லையா இவங்களுக்கு சலுகை காட்டக்கூடாது அப்படிங்கிறப்ப அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனி செல்ல அடைக்கிறாங்க. ரூபாமா உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கறதுக்கு ஆட்களை செட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் இங்க ரூபாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த குக்கிங் எல்லாம் பண்ற இடத்துல ஒரு ஹெட்மேட் இருப்பாங்க இல்லையா, அவங்க இருந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ரூபா இல்லை, நான் தான் எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்த்து நடத்தணும், இதை பாருங்க லேடிஸ் இந்த ஒர்க்கை பண்ணுங்க அந்த ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்னு போயிட்டு என்னத்தையோ வந்து ஒரு மெடிசன் மாதிரி ரெடி பண்றான். அதை ரெடி பண்ணிட்டு ஜங்குக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, இது குடிங்க அப்படிங்கிறப்போ என் பொண்டாட்டி ஜெயில இருக்கா, நீ இப்போ என்ன சீரியஸ் பண்ண பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் 2. இந்த அம்மா வேணுக்குனே அப்படின்னு சொல்றோம். போன ஜங்கு இவ வேற நம்மளை டார்ச்சர் பண்றா அப்படின்ட்டு வந்து டக்குன்னு குடிச்சிட்டு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் அரசர் வந்து கிம்மையும் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க, கமிஷனரையும் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பிளேக் நோய் பரவனது அது ஃப்ளூ தான், ஆனால் ஃப்ளூக்கான மெடிசன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணது எல்லாமே ரூபா தான், அவளை வந்து நான் ஜெயில அடைச்சிட்டு அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் அவங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அரசர் சொல்ல இப்போ கிம் சொல்வாரு அரசரே அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதாவது கெட்டது பண்றவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கறது மட்டும் கிடையாது, ஒரு வகையான நெகோசியேஷனும் தான். இப்போ நீங்க ரூபாக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னும் பவர் கெயின் பண்ணணும். ஏன்னா இப்ப நடந்த விஷயத்துல ராஜமாதா ஜங்கு ரூபா எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு ரூம்குள்ள போய் உங்களை பிரேயர் பண்ற அளவுக்கு அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பவர் இல்லாம நீங்க சஃபர் ஆயிருக்கீங்க. அந்த வகையில யோசிங்க. அந்த ரூபாவை ரிலீஸ் கூட பண்ணிடலாம், ஆனா அப்படி ரிலீஸ் பண்றப்போ
அதுக்கு பதிலாக நீங்க என்ன கொடுப்பீங்க, எனக்கு இந்த அளவுக்கு பவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு முடிவெடுங்க, அந்த வகையில் நெகோஷியேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அரசரும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமாக்க கமிஷனர் நம்ம நயனாவை பார்க்க வராங்க. நயனா இந்த மாதிரி ஜியை கூப்பிட்டுட்டு மிஸ்டர் கிம்மை பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமாக்க கிம் வந்து ஜி கிட்ட பேசுறாங்க. இதை பார்ப்போம், உன்னை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டேன், ஜங் மேல கடும் கோபத்தில் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்போ, ஆமா என்னோட தாத்தா பார்க்க இருக்கிறதுக்கும் என் குடும்பம் இப்படி ஆகிறதுக்கும் அந்த ஜங்கு தான் காரணம், என் வளர்ப்பாப்பா சாகிறதுக்கும் ஜங்கு தான் காரணம், நான் பழி வாங்குற முனைப்புல தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே தெரியும் இல்லைங்களா, அந்த ஜங்கோட பொண்ணு கூட தான் நிச்சயம் நடந்திருக்கும், பட் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வருது. சரிப்பா நீ உங்களை பழி வாங்குறதுக்கு அந்த முனைப்புல இருக்க அப்படின்னா நீ திறமையான பையன் தான், எங்க கூட சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு இவரும் ஜியும் ஓகேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமாக அரசர் வந்து ராஜமாதாவை ஜங்கா அப்புறம் இன்னொரு மந்திரியாரையும் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. மனைவியை விட்டுருங்க, அவ தப்பு பண்ணலாம் அது இது அப்படின்னு சொல்றப்ப அரசர் யோசிக்கிறாங்க. இந்த கிம் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா, ஒரு டீலிங் போட்டுக்கோங்க அரசரே, நம்ம வந்து பவர் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதை அரசர் யோசிச்சு சரி, ஆனா அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஆஃபர் வேணும், அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த வாட்டி கண்டும் காணாம இருந்துடுறேன் ரூபா பண்ண தப்ப, நான் ரூபாவை ரிலீஸ் கூட பண்றேன் அப்படிம்பாங்க. என்ன எதுன்னு கேட்கறதுக்கு நான் ஒரு பர்சனை சொல்றேன், அவங்கள மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அரசரையும் அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஒத்துக்காது அப்படிங்கிறப்போ, எங்கிட்டே ரூல்ஸை பத்தி பேசுறீங்களா? ஆமா மாமா ஜங்கு, நீங்க எத்தனை பேரை வந்து மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க நான் சொல்லட்டுமா, எங்கிட்டே ரூல்ஸை பத்தி பேசுறீங்களா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொன்ன ஆளை மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனா நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் ரூபாவை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. இப்ப ராஜா மாதாவோட தம்பி தான் ஜங்கு. ஜங்கு கூட சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், தூரத்தை சொந்தம் சித்தப்பா பெரியப்பா அப்படிதான் இருப்பாங்க. பக்கத்துல உட்காந்துருக்கிற ஒரு மினிஸ்டரும் அப்படிதான், ராஜா மாதா இது நம்ம குடும்பத்துக்கே ஆகாது, அரசர் சொன்ன மாதிரி கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பவரே எல்லாம் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஈவன் ஜங்கு கூட ஒத்துக்காதீங்க ராஜா மாதான் தான் சொல்லுவாங்க. ஆனா ராஜா மாதா இருந்துட்டு இல்ல அந்த ஒரு பொசிஷன் தானே பரவாயில்ல, அரசர் கேட்ட மாதிரி அதை கொடுத்துருவோம், அரசர் யாரை ரெஃபர் பண்றாங்களோ அவங்களுக்கு அது போகட்டும், அதை விட நம்மளுக்கு இப்போ ரூபா முக்கியம், ரூபா வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அரசரோட ஆஃபரை வந்து ராஜமாதா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ரூபாவை அடியால அன்னிக்காரி ரிலீஸ் பண்றாங்க. வர்றப்போ அந்த ஜெயிலோட சீஃபை பார்த்துட்டு ரூபா நீங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன உதவினாலும் வந்து கேளுங்க அப்படிங்கிறாங்க. போற போக்குல இந்த ஜிங்ஜா ஆஃபீஸருக்கு பலார் ஒன்று கொடுத்துட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் ரூபா வீட்டுக்கு வர ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு மகால எல்லாரும் சேர்ந்து ஏதோ தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ரூபாவை நடத்துறாங்க. அதுக்கப்புறமாக அரசர் தன்னோட மெய்டியும் கூப்பிடுவாங்க, பாடி கார்டையும் கூப்பிடுவாங்க. மெய்டி கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறமாக பாடி கார்டு கிட்ட இன்னைக்கு நைட்டு நம்ம சீக்கிரட்டா வெளியே போகணும், நான் நயனாவை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. இது போயிட்டு இருந்த மெய்டு காதுல விழுந்துருச்சு. அரசர் கேர் பண்ணிருக்க மாட்டார், நயனா அப்படிங்கிற பொண்ணு எல்லாருக்குமா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதர்ச்சியா சொல்லியிருப்பாரு. இது மெய்டு காதுல விழுந்துருச்சா. வெளியே வந்ததுக்கு அப்புறமாக அந்த பர்சனல் பாடி கார்டு கிட்ட மெய்டு கேட்பாங்க, சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமான்னு சொல்லிட்டு. சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அரசர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சீக்கிரட்டா வெளியே போய் நயனாவை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு கவர்னர் ஆஃபீஸ்ல கிளர்க்கா இருக்கிறப்ப நயனா தானுங்கிறப்போ ஐயோ உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, இதுக்காக அரசர் மீட் பண்ணணும்னு சொல்றாரு, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் அவர் சொல்றதுக்கு மறுப்பாரு, ஆனா ரொம்ப கம்பல் பண்ணி கேட்கறதுனால சரி மேடம் நான் சொல்றேன், பட் நீங்க வந்து சீக்கிரட்டா வச்சுக்கோங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நயனா அப்படிங்கிற பொண்ணு இந்த மாதிரி வார்டனா ஜெயில இருந்தப்போ ஒரு ஆஃபீஸரை ஜெயில விசிட் பண்ண அரசர் போனாரு. அப்ப அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுனதை வச்சுதான் அந்த பொண்ணு கிட்ட இப்போ பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு தான் பேசுறது அரசர் அப்படிங்கிறதே தெரியாது, அரசர் அப்பாயிண்ட் பண்ண ஒரு சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு தான் தெரியும், இது நீங்க ரகசியமாவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தேவோனுக்கு இப்பதான் தெரிய வருது ரூபாவை அன்னிக்காரி அடியால ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அரசரை பார்க்கணும் அப்படின்னா டேரக்டாவே பார்த்துட முடியாது, பாடி கார்டு கிட்ட வந்து பேசுறாங்க. அப்படியே நீங்க அரசரை மீட் பண்ணணும்னா ஓகே, ஆனா பேலஸ்குள்ள வேண்டாம், வெளியே வச்சு மீட் பண்ணிக்கலாம், ஏன்னா பேலஸ்ல நிறைய கண்கள் வந்து அரசர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க எப்ப அரசரை மீட் பண்ணும் அப்படின்ட்டு வந்தாலும் உங்களை பேலஸ்க்கு வெளியே மீட் பண்றதாக சொல்லி அரசர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அரசர் பேலஸை விட்டு வெளியே வர போறாரு, அதனால அப்ப நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அரசர் வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அரசரும் பேலஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நயனா உள்ள வெயிட் பண்றாளான்னு சொல்லி பாடி கார்டு கிட்ட கேட்கறதுக்கு இல்ல நயனா அவங்க இன்னும் வரல, ஆனா அதுக்கு முன்னாடி பேலஸ்ல இருக்கிறப்பவே வந்துட்டு தேவோன் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க உங்களை பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு. இப்ப தேவோன் தான் உள்ள வெயிட் பண்றாங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறப்ப அரசர் உள்ள போறாங்க. அரசர் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, அரசரே நீங்க அந்த ரூபாவை ரிலீஸ் பண்ணிட்டீங்களாமா, ஏன் ரிலீஸ் பண்ணீங்க, அவளை ரிலீஸ் பண்ணதுல எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறப்போ, இதை பாருப்பா நான் ரிலீஸ் பண்ணது கண்மூடித்தனமா எங்க அம்மா சொன்னதுக்காகவோ ஜங்கு சொன்னதுக்காகவோ கிடையாது, இது அரசியல், இது வகையில ஒரு டீலிங் போட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் உனக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் அறிவு கெட்டின வரைக்கும் ஒண்ணு மட்டும் புரியுது, அந்த ரூபாவை நீங்க வெளியே விட்டுருக்க கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறப்போ, இதை பாருப்பா நான் ரூபாவை தண்டனை கொடுக்காம வெளியே விட்டேன் தான், அதுக்காக தண்டனையே கொடுக்காம விட போறது கிடையாது, நான் கொடுக்க போற தண்டனையை கொஞ்சம் டிலே பண்றேன் அவ்வளவுதாங்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட தேவனுக்கு மனசு ஏத்துக்கல. அப்ப கரெக்டா நயனா உள்ள வருவாங்க. வந்தவங்களுக்கு இவங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.